ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மான்வவர்ஸ் தமிழ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஹைப் அண்ட் லைக் பண்ணுங்க காய்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தபடி சென் அவரோட நானோ மிஷின் அண்ட் ஹிடன் ஃபங்க்ஷன்ஸை அன்லாக் பண்ணிட்டாரு. அதில் ஒன்று தான் நானோ சூட். அதை ஆக்டிவேட் செஞ்சு 6 கல்ஸ் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் செக்டை சேர்ந்தவங்க மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே பேக்குயின்னு ஒரு லீடர் இருந்தாங்க. அவங்க மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் செஞ்சு அவங்க இஷ்டப்படி வேலை வாங்கக்கூடியவங்க. அவங்க தான் சென்னோட கிராண்ட்ஃபாதரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா சென் அவரோட தாத்தாவையும் காப்பாத்திட்டாரு. இப்போ சென் அந்த 6 கல்ஸ் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் செக்ட் ஆட்கள் மறைஞ்சிருந்த கேவ் உள்ள போறாரு. இப்போ பார்ட்ட ஆரம்பிக்கும் போது சென்னோட என்ச்சில இருந்து உருவான நிறைய ஸ்வாட்ஸ் தொடர்ந்து அவங்க மேல ஸ்ட்ரைக் ஆகுது. எல்லாரும் இதை பார்த்துட்டு என்னை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு ஃப்ளீ ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊ ஜின்சாங் அங்க நின்ன ஒருத்தரை கூப்பிட்டு, இப்படி சும்மா நிக்காத, சீக்கிரம் லார்ட் டோசலுக்கு இதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு ஐஸால செஞ்ச ஸ்வாட் அவர் கழுத்துக்கு பக்கத்துல போய் பின்னாடி இருந்த ஒருத்தரோட கழுத்தையே கிழிச்சிடுது. இதை பார்த்த ஊ ஜின்சாங், ச்சே, என்னோட 30 பேருக்கும் மேல செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவன் இந்த என்சி ஸ்வாடை யூஸ் பண்ணாம ஒரு ரியல் ஸ்வாடை யூஸ் பண்ணியிருந்தா நம்மள ஒருத்தர் கூட இப்ப உயிரோடயே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஆனா இங்க ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. பழைய கல்ட் லீடர் நிலைமைய பார்த்து ரொம்ப ஃபியூரியஸா இருந்தாலும் இவன் இந்த இடத்துல ஸ்கை ஃபிளாஷை யூஸ் பண்ணலையே அப்படின்னு ஈசானை பார்த்து யோசிக்கிறாரு. அப்போ சீன் மாறி சேங்குவை காட்டுறாங்க. அவர் எல்லா ஸ்வாட்ஸையும் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்வாடை தடுத்து நிறுத்திட்டு, இதே மாதிரி போயிட்டு இருந்தா சீக்கிரமே எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும், இதுதான் முடிவா அப்படின்னு கேட்கிறாரு. இதை சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டாரு. சென்னோட அட்டாக் நேரா அவரை நோக்கி போகுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சும் ஒன்னும் ஆகாததால, நான் இன்னும் உயிரோட இருக்கனா அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறாரு. என்னோட ஹெட் துண்டு துண்டா ஆகியிருக்கணும், ஆனா ஏன் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அப்போ சென்னோட ஐஸ் ஸ்வாட்ஸை பார்த்துட்டு, ஓ, சுவத்துல ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்ல, அப்படின்னா ஃபார்ம்லெஸ் ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி அன்ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்றானா? இந்த கேவ் உடையாம இருக்க ஐஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஹோல்ட் பண்றான். ஏன்னா மேலே இருக்கிற ரூஃப் ரொம்பவே டெலிகேட்டா இருக்கு. ஒரு சின்ன இம்பாக்ட் இருந்தாலும் இந்த கேவ் அப்படியே இடிஞ்சிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்போ நானோ சென் கிட்ட, நீங்க ரொம்ப பெரிய ஏரியாவை கவர் பண்ணிட்டீங்க, ஆனா இடிஞ்சு விழுறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சென், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நார்தன் பேலஸ் ஆட்கள் பேசின அந்த லேக்ல போய் சேரும். இந்த நேரத்துல கேவ் இடிஞ்சா 6 வாட்டர் ட்ரூப்ஸும் கிராண்ட்ஃபாதரும் இதுக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஸ்ட் சத்தம் கேக்குது. சென் திரும்பி பார்த்து, அவன் என்ன பண்றான், இந்த கேவை இடிக்க ட்ரை பண்றானா அப்படின்னு கேக்குறாரு. ஊன்சமஹோ அங்க இருந்த சுவத்து மேல தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நானோவும் சுவத்துல பெரிய இம்பாக்ட் வந்திருக்கு, அது ரொம்பவே வீக் ஆகுது அப்படின்னு அலர்ட் பண்றாரு. இத பார்த்த சென் உடனே கையை நீட்டி அவரோட அட்டாக்க ஊன்சங்ஹோ மேல அனுப்புறாரு. இதை பார்த்த ஊ ஜின்சாங் உடனே முன்னாடி வந்து, நீ அந்த வாலை உடைக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, இந்த ஐஸ் ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சென் திரும்பவும் அவரோட பூஸ்டர்ஸை ஆன் பண்ணிடுறாரு. ஊ ஜின்சாங் சென் கிட்ட, நீ டெமன் கார்டா இருந்தாலும் எங்களோட சில ஸ்வாட் ஸ்ட்ரைக்ஸ்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட ஸ்வாட் அட்டாக்கை சென் மேல அனுப்புறாரு. அந்த அட்டாக் சென் மேல படுறதுக்கு முன்னாடியே சென் அவரோட டீமன் காயால உருவான ஸ்வாட்ஸை கையில அப்பியர் பண்ணிட்டாரு. ஊ ஜின்சாங் ஆச்சரியத்தோட, 2 கையிலையும் ஸ்வாட், அதுவும் ஃபார்ம்லெஸ் ஸ்வாட், கூடவே ஃபேஸ்ல நிறைய கட்ஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சென் அவரோட உடம்ப பல துண்டுகளாக்கிட்டு முன்னாடி வந்துட்டாரு. அப்போ வூன்சங் அவரோட முழு பவரையும் போட்டு, இந்த இடம் எனக்கு கிரேவா இருந்தாலும் உன்னை என்னோட சேர்த்து அண்டர்வேர்டுக்கு இழுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வால் மேல அட்டாக் பண்ண போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே சென் நடுவுல வந்து அவரை 2ஆ வெட்டிட்டாரு. சென் அவரோட பாடியை பார்த்து, உன்னோட இந்த நான்சென்ஸை அடுத்த பர்த்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதற்கப்புறம் பேக்குவியை காட்டுறாங்க. அவங்களும் ரொம்ப ஆங்கிரி ஆகி உடனே சென் மேல அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனா அவங்க அட்டாக் பண்ணது சென் மேல இல்ல, வால் மேல. அதனால அந்த வால்ல கிராக் வந்து அதிலிருந்து வாட்டர் வர ஆரம்பிக்குது. சென் அங்கேயே நின்னு அதை பார்த்துட்டு இருக்காரு. பேக்குவி சிரிச்சுக்கிட்டே, இந்த அளவோட முடிஞ்சிருச்சா டீமன் காட், இப்போ உன்னோட எண்டு இவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அங்க இருந்து, நாம 2 பேரும் இங்கேயே செத்து போகலாம், இது ரொம்ப குட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டோன் அவங்க ஹெட் மேல விழுந்து அவங்க அப்படியே அதுக்கு அடியில நசுங்கி டை ஆகிடுறாங்க. அப்போ நானோ சென் கிட்ட, இந்த கிரவுண்ட் அதோட லாஸ்ட் லிமிட்டுக்கு வந்துருச்சு, இப்போ இந்த கேவ் முழுசா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சென் மேல நிறைய வாட்டர் கொட்ட ஆரம்பிக்குது. அடுத்த மொமெண்ட்ல சில பேர் கல்ட் லீடர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முன்னாடி வர்றாங்க. அவங்க தான் மூன் மற்றும் 6 வாட்டர் ட்ரூப்ஸ். மூன் வந்து, கல்ட் லீடர், நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அங்க ஒரு ஐஸ் வாலை காட்டுறாங்க. இது சென் தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த வாட்டர் எல்லாத்தையும் ஐஸா மாத்திட்டு இருக்காரு. எல்லா மக்களும் இத பார்த்து ஆச்சரியத்துல ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா சென் அங்க வந்த எல்லா தண்ணீரையும் அவரோட எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. சென் சத்தமா,
யாரும் என்கிட்ட வர வேணாம், இந்த கேவ் இப்போ எந்த நேரத்திலையும் கொலாப்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு எல்லாருக்கும் பேனிக் ஆக ஆரம்பிக்குது. அவங்க நடுங்கிக்கிட்டு இருந்த கேவ் ரூஃப பாக்குறாங்க. சென் பின்னாடி திரும்பி மூனை பார்த்து, இங்க என் ஷியால உருவான ஸ்வாடால காயப்படாத ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சென் அவரோட கிராண்ட்ஃபாதரை சுட்டி காட்டி, இந்த ஆள் தான் ப்ரீவியஸ் கல்ட் லீடர், இவரை இங்க இருந்து கேவ் வெளியில கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட மூன் சத்தமா, ஆனா உங்களுக்கு என்ன ஆகும் கல்ட் லீடர் அப்படின்னு கேக்குறாங்க. சென் சிரிச்சுக்கிட்டே, எல்லாமே ஓகே ஆனதும் நான் டிராகன் டியர்ஸின் கோரை நோக்கி போவேன். ஏன்னா நான் இங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போனா இங்க எதுவுமே மிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. மூணால அங்க இருந்து போக முடியல. மூன் பம் அவங்க கிட்ட, அவர் சொல்றது கரெக்ட் தான், இங்க நாம இருந்தா அவருக்கு பேர்டனா மட்டும்தான் இருப்போம், அவரை பின்னால தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் எல்லாருமே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மூன் போகும்போது திரும்பி சென்னை பார்த்து, நீங்களும் இங்க ரொம்ப நேரம் இருக்க வேணாம், சீக்கிரமா எங்க பின்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சென் சிரிச்சுக்கிட்டே ஹெட் ஆட்டுறாரு, அதாவது எஸ் சொல்றாரு. அப்போ சென் தனக்குள்ள, இப்போ வேலை யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சென் அந்த வால் முழுவதையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. சென் அவரோட நானோ கிட்ட, இந்த வாட்டர் பிரஷரை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா, இவ்வளவு திக்கான ஐஸ் வால் எவ்வளவு நேரம் தாங்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நானோ, உங்களுக்கு ஒரு பிரெத் டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சென் உடனே அவரோட பூஸ்டர்ஸை ஆன் பண்ணி, அதுவே எனக்கு இனஃப் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் பாதி பிரெத் எடுக்கும்போது நீ என்ன உடனே புஷ் பண்ணணும் அப்படின்னு நானோ கிட்ட சொல்றாரு. சென் ஒரு இடத்துக்கு வந்துட்டு, இந்த கிரவுண்டுக்கு கீழே தான் அந்த கோர் இருக்கா, சரி நான் உள்ள போனா எனக்கு தானா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சென் முன்னாடி பார்க்கும்போது அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா சென் முன்னாடி ஒரு பெரிய லைட்னிங் இருக்கு, அதிலிருந்து ஒரு ஆள் வெளியில வந்துகிட்டு இருக்காரு. சென் கையால கண்ணை மறைச்சிக்கிட்டு சைட்ல இருந்து பாக்குறாரு. அந்த ஆள் சென்னை பார்த்து, இந்த ஷார்ப் ஐஸும் இந்த ஒல்லியான ஃபேஸும் நான் நினைச்ச ஆள் நீதானா, டெமானிக் கல்ட் லீடர் மற்றும் இப்போ இருக்கிற டீமன் காடா அப்படின்னு கேக்குறாரு. போன எபிசோட்ல சியானுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்திருப்பான். அவன் பாடியில இருந்து அதிகமா லைட்னிங் எனர்ஜி வெளியே வந்திருக்கும். வந்துட்டு சியோனை டீமன் காட்னு கூப்பிடுவான். இப்போ இந்த பார்ட்ல ஸ்லாட்டர் ஃபேக்ஷனோட லார்ட் சங்டேல காட்டுறாங்க. இவன் 6 மார்ஷல் ஆர்ட்ஸ் செக்டர் சேர்ந்தவன். இவனோட லாயன்ட்டியை ஏத்துக்கிட்டு அவனை 6 மார்ஷல் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தர், அதாவது பிளேட் காடுக்கு கீழே வச்சிருப்பாங்க. ஆனா இவனுக்குள்ள ஒரு ஹிடன் மோட்டிவ் இருந்திருக்கு. அதை இவன் பிளேட் லார்ட் கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தான். துரதிருஷ்டவசமா இவன் மனசுல தன்னோட மாஸ்டரான பிளேட் காடை விட பெரிய ஆளாகணும்னு ஒரு கிரீடு வந்துருச்சு. ஸ்லாட்டர் ஃபேக்ஷனோட லார்ட் ஹெவன்லி லைட்னிங்னால பாதிக்கப்பட்ட ஒரு டிராகன் டாட்டாய்ஸ் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சான். அப்போ அந்த டிராகன் டாட்டாய்ஸ் சாக போகுதுன்னு இவனுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே இவன் மனசுல ஒரு தாட் வந்துச்சு, டீமன் காடும் என்னோட மாஸ்டரும் சாதாரண மனிதர்கள் இல்ல, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த டீமன் காடின் பவர் இவனுக்குள்ள கிரீடையும் ஆங்கரையும் அதிகமாக்கிடுச்சு. அடுத்து அந்த டிராகன் டாட்டாய்ஸின் கோரை ஒரு பாக்ஸ்குள்ள வைக்கிற சீனை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன், மை லார்ட் நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க டிராகன் டாட்டாய்ஸோட கோரை இந்த பாக்ஸ்குள்ள வைக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். இதை கேட்ட ஸ்லாட்டர் ஃபேக்ஷன் லார்ட், வெளியில நார்தர்ன் ஐஸ் பேலஸ்காரங்க, டெமானிக் கல்ட்காரங்க, மெலன்ஸ் ஆட்கள்னு எல்லாரும் வெளியில போற வழியில ஐ வச்சிருக்காங்க, அதனால இங்கிருந்து வெளியே போறது ஈஸியா இருக்காதுன்னு சொல்றான். அதுக்கு பின்னாடி நின்ன ஆள், டிராகன் டாட்டாய்ஸின் பிளட்டை நீங்க மொத்தமா இக்னோர் பண்ணாலும் பிளேட் லார்ட் இதை பத்தி சொல்லியிருக்காரேன்னு சொல்றான். கதை சொல்றவர் திரும்பவும் சொல்றாரு, ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட் அந்த டிராகன் டாட்டாய்ஸின் கோர் முன்னாடி வந்தபோது அவன் முகத்துல ஒரு பயங்கரமான ஸ்மைல் இருந்துச்சு. அவன், வாவ் இது ஆச்சரியமா இருக்கே, நான் என்னோட அன்கான்ஷியஸ் மைண்ட்ல உன் பிளேடை தடுக்க பிளேடு பத்தி நினைச்சேன், நான் நினைச்சதுனாலேயே தண்டர் கீயால உருவான ஒரு சாடிய கைக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்றான். அவன் அந்த பிளேடை பார்த்து, இது ஒரு ஃபார்ம்லெஸ் சாடா, அதிக எனர்ஜியை கலெக்ட் பண்ணி இதை உருவாக்கியிருக்காங்க, இதோட ஹார்ட்ல இருந்து இவ்வளோ எனர்ஜி வெளியே வரதை பார்க்குறேன், இவன் இன்னும் இதை முழுசா ஸ்டேபிள் பண்ணலன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இவன் இந்த அளவுக்கு ஒரு சாடு உருவாக்க முடிஞ்சிருக்கு, அப்போ அந்த கிளினோட பிளட்டும் கோரும் விட இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமான்னு மனசுல கேட்குறான். ஏன்னா டிராகன் டாட்டாய் செத்து ரொம்ப லாங் டைம் ஆகல. ஸ்லாட்டர் ஹெவன் சியோன் கிட்ட, டீமன் காட் நான் ஃப்ராங்கா சொல்றேன், நீ என்கவுண்டர் பண்ண இது ராங் டைம், ஒரே ரெல்ம்ல இருக்கிற 2 மாஸ்டர்ஸோட பயங்கரமான சண்டையோட ரிசல்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆனா சியான் அவன் பேசுறத மைண்ட் பண்ணாம உடனே அவன் சாட தூரமா தள்ளி விடுறான்.
ஆனா ஸ்லாட்டர் ஹெவன் உடனே அவன் பக்கத்துல போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இதான் அவனோட ஸ்பீட்னு சொல்றான். தண்டர் கீ ஃபார்ம்லெஸ் பிளேடும் லைட்னிங் ஸ்பீட் கில் பிளேடும் சேர்ந்து சியான் மேல அட்டாக் பண்ணுது. ஆனா சியானும் அந்த அட்டாக்கை கவுண்டர் பண்ண ரெடியா இருந்தான். இத பார்த்த ஸ்லாட்டர் ஹெவன் இவன் என் ஸ்பீட மேட்ச் பண்றானா, இது இன்னும் ஃபினிஷ் ஆகல, ஆனா எப்படி இவன் என் எல்லா அட்டாக்கையும் பேரி பண்றான், இவனுக்கு எப்படி 6 சக்குலா மார்ஷல் ஆர்ட் கிளானோட பிளேட் கார்டோட டெக்னிக் தெரியும்னு மனசுல நினைக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு பின்னாடி போறாங்க. இத பார்த்து சியான் இப்போதைக்கு அல்டிமேட் எக்ஸ்ட்ரீம் டிவைன் டெக்னிக் கூட இவன் மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த கேஸ்ல ஒரே ஒரு மூவ்ல இவனை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆட்டும் அல்டிமேட் எக்ஸ்ட்ரீம் டிவைன் மார்ஷல் ஆர்ட்டும் தான் இருக்கு. ஒரு கையில ஒன்னும் இன்னொரு கையில இன்னொன்னும் நான் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த ரெண்டு டெக்னிக்கும் ரொம்ப டேஞ்சரஸ், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், இல்லனா பேக்லாஷ்னால எனக்கே ரொம்ப இன்ஜுரி ஆகலாம்னு சொல்றான். இத சொல்லிட்டு சியான் தன்னோட ரைட் ஹேண்ட்ல பிளாக் ஃப்ளேம் ஸ்வாடையும் லெஃப்ட் ஹேண்ட்ல பிளாக் ஐஸ் பிளேடையும் உருவாக்கிடுறான். சியான் அப்படி பண்றத பார்த்த ஸ்லாட்டர் ஹெவன் சிரிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, ஆனா இவன் தன்னோட ரெண்டு கையிலையும் வேற வேற டெக்னிக்கை யூஸ் பண்றான், பட் இப்போ என்னால இத பார்க்க முடியுதுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் சியான் ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆட்டையும் அல்டிமேட் எக்ஸ்ட்ரீம் டிவைன் மார்ஷல் ஆட்டையும் யூஸ் பண்ணி நேரடியா ஸ்லாட்டர் ஹெவன் மேல அட்டாக் பண்றான். ஸ்லாட்டர் ஹெவன் இதை பார்த்து இவன் தன்னோட ரெண்டு ஸ்வாடாலையும் ஒரு ஃபேட்டல் ப்ளோ கொடுக்க ட்ரை பண்றான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட எனர்ஜியும் ஒண்ணுக்கொன்னு மோதுது. சியான் தொடர்ந்து ஸ்லாட்டர் ஹெவன் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா ஸ்லாட்டர் ஹெவனும் அவன் எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு இருந்தான். ஒரு நொடியில சியான் மேல அட்டாக் பண்றான். இத பார்த்த சியான் இவன் என் ரெண்டு டெக்னிக்கு நடுவுல இருக்கிற கேப்பை பார்த்துட்டானா, அதனாலதான் பிரேக் பண்ணி என் மேல அட்டாக் பண்ண வரானான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஸ்லாட்டர் ஹெவன் உடனே சியான் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சியானும் தன்னோட ஸ்வாட்டால அவனோட ஸ்வாட தட்டி அவனோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு இருக்கான். ஸ்லாட்டர் ஹெவன் சியான் கிட்ட நீ ரொம்ப ஸ்கேரா இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த ஆள் ஏற்கனவே ஹெவன்லி டீமன் ஸ்வாடோட 4 ஸ்டைலையும் கவுண்டர் பண்றதுக்கு நினைச்சிட்டான்னு சொல்றான். இங்கே அவன் பிளேட் காட் பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட சியான் அப்போ ப்ரீவியஸ் ஹெவன்லி டீமன், அதாவது என்னோட கிராண்ட் ஃபாதர் அவங்க கையில இருந்தப்பதான் அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்டர்னல் எனர்ஜி கல்டிவேஷன் மெத்தட் இல்லாம ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆட்ட கத்துக்கிறது இம்பாசிபிள். அதனால இவங்க இந்த டெக்னிக்கை கத்துக்கிறத விட அதோட கவுண்டர் கண்டுபிடிக்க ஃபாஸ்டா நினைச்சிட்டாங்கன்னு சொல்றான். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஸ்லாட்டர் ஹெவன் உடனே சியான் மேல அட்டாக் பண்ணிடுறான். இதனால சியான் அந்த அட்டாக்னால பின்னாடி வரான். இதை பார்த்த ஸ்லாட்டர் ஹெவன் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே, உனக்கு ஃபியரா இருக்கா, நீ யூஸ் பண்ற ஸ்வாட் டெக்னிக்கு உன் முன்னாடி இருக்கிறவன் கிட்ட ஏற்கனவே கவுண்டர் இருக்கு, நீ இப்போ நிக்கிற இந்த கேவ் எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழலாம், அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ளேம்ஸை கூட உன்னால யூஸ் பண்ண முடியாது, இப்போ உனக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு என்னோட தண்டர் ஃபிளாஷ் கூட உன்னை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடும்னு சொல்றான். ஸ்லாட்டர் ஹெவன் ஹெவன்லி டீமன்னு சொல்லிக்கிட்டே சியான் பக்கத்துல போயிட்டு, இன்னைக்கு இந்த இடம் உனக்கு கிரேவா ஆக போகுது, அதாவது நான் உன்னை இங்கேயே உயிருடன் புதைச்சிடுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சியான் ஃபைனலா பேச ஆரம்பிச்சு, இந்த மூவுக்கு நீ கவுண்டர் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன, ஆனா நீ ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு சொல்றான். இத சொல்லிட்டு ஸ்லாட்டர் ஹெவன் மேல சியானின் நிறைய குளோன்கள் அட்டாக் பண்ணுது. இத பார்த்த ஸ்லாட்டர் ஹெவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் சியானை பார்த்து இவன் தன்னோட ஒவ்வொரு ஆஃப்டர் இமேஜ்லயும் ஒரு வேற ஸ்வாட் ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கான், இது என்ன மாதிரி ஒரு ட்ரெஷர்னு மனசுல சொல்றான். உன்னோட இந்த மாதிரி அட்டாக்க ஏன் மாதிரி ஒரு லார்டால டாச் பண்ண முடியாதுன்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியான்னு கேக்குறான். அங்க சியான் ரொம்ப ஸ்பீடா அவனை சுத்தி சுத்தி வரத காட்டுறாங்க. இத பார்த்த ஸ்லாட்டர் ஹெவன் ரொம்ப ஸ்கேர் ஆகி அவனோட எல்லா ஆஃப்டர் இமேஜும் உன்னோட போய் சேருதா, ஆனா எப்படி இது பாசிபிள், இந்த எல்லா ஸ்வாட் ஃபார்மும் வேற வேறையா இருந்ததேன்னு மனசுல கேக்குறான். இந்த டைம்ல சியான் தன்னோட பூஸ்டர்ஸை திரும்பவும் ஆன் பண்ணிடுறான். இதனால ஒரு நொடியில சியான் ஸ்லாட்டர் ஹெவன் பக்கத்துல போய் சேர்ந்துடுறான். இத பார்த்த ஸ்லாட்டர் ஹெவன், வாட் த, நீ எப்படி இவ்ளோ சடனா ஃபாஸ்ட் ஆக முடியும்னு சொல்றான். இருந்தாலும் அவன் கிவ் அப் பண்ணாம தொடர்ந்து சியானை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சியான் திடீர்னு அவன் முன்னாடி இருந்து டிசப்பியர் ஆகிடுறான். இத பார்த்து என்னோட ஃபீலிங் அவனோட ஸ்பீடை விட ஸ்லோ ஆகிடுச்சா, இவன் திடீர்னு எங்க டிசப்பியர் ஆனான்னு சொல்றான். ஸ்லாட்டர் ஹெவனுக்கு ஸ்வெட் கொட்டுது. அவன் சியானை இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இருக்கான். ஆனா சியான் அவன் பின்னாடி வந்துடுறான். ஸ்லாட்டர் ஹெவனும் சியானை பார்த்துடுறான். அவன் உடனே பின்னாடி திரும்பி சியான் இந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். ஸ்லாட்டர் ஹெவன் சியான் இந்த டெக்னிக்கை பார்த்து, இது எக்ஸாக்ட்லி சரி, அவன்கிட்ட இருக்கிற ஒரே டெக்னிக் ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆர்ட் தான், நான் முன்னாடி மாதிரியே இதை கவுண்டர் பண்ணினா இது இனஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன் மேல இன்னொரு அட்டாக் வந்து விழுது. அவன் இதை பார்த்து, இங்க என்ன நடக்குது, நான் இதை பிளாக் பண்ணிட்டேன்னு எனக்கு ஷியோரா தெரியும், ஆனா எப்படின்னு மனசுல கேட்கறான். அவன் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே சியான் திரும்பவும் அவன் மேல தன்னோட ஸ்வாடால இன்னொரு ஷாட் அடிச்சிடுறான். ஸ்லாட்டர் ஹெவன் இன்னும் இதை பிளாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆனா சியானோட பவரும் ஸ்பீடும் எப்படி திடீர்னு இவ்வளோ அதிகமாச்சுன்னு அவனுக்கு புரியல. அவன் எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ண பிறகும் அவன் பாடியில கட்டு விழுந்துகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்து திரும்பவும், இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் அல்டிமேட் எக்ஸ்ட்ரீம் டிவைன் மார்ஷல் ஆர்ட்ல இருந்து தான் வர முடியும். ஹெவன்லி டீமன், நீ ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆட்டையும் அல்டிமேட் எக்ஸ்ட்ரீம் டிவைன் மார்ஷல் ஆர்ட்டையும் சேர்த்து ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன்னு என்கிட்ட சொல்லாதேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் சியான் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து, உன்னோட இந்த காயங்கள் கிளினோட பிளட்டை அப்சார்ப் பண்ண அந்த லேடியை விட ஃபாஸ்டா ஹீல் ஆகுது, அப்போ இது எப்படி இருக்கும்னு சொல்றான். இதை சொல்லிட்டு சியான் ஸ்லாட்டர் ஹெவனோட ஒரு கையை வெட்டிடுறான். சியான் சிரிச்சுக்கிட்டே, அப்போ உன் ஒரு கையில இருந்து ஆரம்பிக்கலாம், இதை நீ எவ்வளவு டைமுக்கு தாங்குறீன்னு பார்க்கலாம்னு சொல்றான். இதை சொல்லிட்டு இந்த எபிசோட் இங்கேயே ஃபினிஷ் ஆகுது.
ஸ்டோரி வந்து அமித் சியான காட்டுறாங்க. அவர் ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட் மேல டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காரு. இத பார்த்த ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட் உடனே இது பிளேட் காடோட மார்ஷல் ஆர்ட் ஆச்சேன்னு சொல்றாரு. இத பார்த்தா ஹெவன்லி டீமன் மார்ஷல் ஆர்ட்டும் அல்டிமேட் டிவைன் மார்ஷல் ஆர்ட்டும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு மார்ஷல் ஆர்ட் செஞ்ச மாதிரி இருக்கேன்னு ஆச்சரியப்படுறாரு. ஆனா சியான் சிரிச்சுக்கிட்டே, ஓ, உன்னோட வூன்ஸ் எல்லாம் முன்ன விட ஃபாஸ்டா ஹீல் ஆகுதேன்னு கேக்குறாரு. அதுக்கு காரணம் அந்த லேடி கில்லனோட பிளட்ட அப்சார்ப் பண்ணதுதான். சரி, அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு சியான் இன்ஸ்டன்டா அவர் பக்கத்துல போய் ஒரே ஸ்ட்ரோக்ல அவரோட ஒரு ஹேண்ட கட் பண்ணிடுறாரு. சரி, உன்னோட ஒரு ஹேண்டோட இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. தன் ஹேண்ட் கட் ஆனதை பார்த்த ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட் சத்தமா ஸ்கிரீம் பண்றாரு. உடனே சியான் தன் ஸ்வாடை எடுத்துக்கிட்டே பக்கத்துல வந்து, சரி, இப்போ 2வது ஹேண்டுக்கு டர்ன்னு சொல்லி அதையும் கட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது சியானுக்கு ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட் ஒரு பவர்ஃபுல் ஸ்கிரீன் போட்டு அவரோட பாடியில இருந்து ரொம்ப டேஞ்சரஸான லைட்னிங் எனர்ஜி வெளியே வருது. அதனால சியான் பின்வாங்க வேண்டியதாச்சு. ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட் முழங்கால்ல உட்கார்ந்து அவர் வாயிலிருந்து நிறைய பிளட் வெளியே வருது. அவர் தன் ஷோல்டரை பார்த்துட்டு, ஒரு தடவை கோரை அப்சார்ப் பண்ணா நல்ல ரீஜெனரேஷன் அபிலிட்டி கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா இது என்ன மேட்னஸா இருக்கு, என் ஹேண்ட் ரீஜெனரேட் ஆகலையே, அப்போ இது வெறும் வூன்ஸை மட்டும்தான் ஹீல் பண்ணுமான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் சியானை பார்த்து, இல்லனா சியானால டிவைன் ரேல்மை அடைய முடிஞ்சிருச்சா? இவன் என் மேல யூஸ் பண்ண மார்ஷல் ஆர்ட்டை பிளேட் காடோட மார்ஷல் ஆர்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அது மனிதர்களோட மசில்ஸ் மற்றும் ஜாயின்ஸோட லிமிட்டுக்கு அப்பாற்பட்ட டெக்னிக். அதை இவன் ஹெவன்லி டீமன் மார்ஷல் ஆர்ட்டோட கம்பைன் பண்ணியிருக்கான். இப்போ மெத்தட் மட்டும் இல்ல, இவன் புதுசா ஒரு மார்ஷல் ஆர்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கான். இல்ல, இங்க ஏதோ ராங் இருக்கு. இவன் நாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த டீமன் காட் தானா? இவனை பத்தி இவன் ஒன்னும் இல்லன்னு ரூமர் கிளம்பிருச்சு. இவனுக்கு எதிரா நம்ம போட்ட எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் எப்படியாவது சர்வை பண்ணி பிளேட் லார்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இப்போ என்னால டீமன் காட தோக்கடிக்க முடியாது. மீதி இருக்கிற கோரனா அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணா என்னோட பாடி தாங்காது, அது பர்ஸ்ட் ஆகிடும். இங்க எல்லாமே பேடா போகுதுன்னு நினைக்கிறாரு. அடுத்த மொமெண்ட் அவர் கீழே பார்க்கும்போது ஒரு திங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆக்குறாரு. அங்க அவரோட பிளட் கிடைக்குது. அவர், லைட்னிங் சீ என்னோட பிளட்டோட ரியாக்ட் பண்ணுது. இவன் என்னோட கழுத்தை கட் பண்ண வந்தப்போ நான் தண்டர் சீயை ரிலீஸ் பண்ணேன். அதனாலதான் அவ ஸ்டாப் பண்ணா. தண்டர் சீ அவனோட ஆர்மர் வழியா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குதோ நீ யோசிக்கிறாரு. இத நினைச்சதும் அவர் முகத்துல ஸ்மைல் வருது. சியான் அவர் பக்கத்துல வரத பார்த்து, வா, சீக்கிரம் என் பக்கத்துல வா, என்னோட பிளட்டோட ஹெல்ப்ல உனக்கு ஒரு ஸ்ட்ராங் தண்டர் ஷாக் கொடுப்பேன்னு நினைக்கிறாரு. சியான் நான் ஸ்டாப்பா அவர் பக்கத்துல வந்துட்டே இருக்காரு. ஒரு லிமிடெட் ஏரியாக்குள்ள சியான் வந்ததும் ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட் உடனே தன்னோட லைட்னிங் சீய பிளட்டோட ஹெல்ப்ல சியான் மேல சென்ட் பண்றாரு. போரும், இப்போ நீ ஆஷ் ஆக போறியான்னு கத்துறாரு. ஸ்லாட்டர் ஹெவன் லார்டோட எல்லா தண்டர்ச்சியும் சியானை ஹிட் பண்ணுது. அங்க ஒரு பெரிய லைட்னிங் பிளாஸ்ட் ஆகி எல்லா இடமும் ஸ்மோக் ஆகுது. ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அவர் முன்னாடி பார்த்ததும் ஒரு திங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஆனா அடுத்த மொமெண்ட் அவரோட முகத்துல ஒரு ஸ்மைல் வந்து சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கடைசியில வின் பண்ணது நான் தான். நான் டீமன் காட தோக்கடிச்சிட்டேன், அவனை கில் பண்ணிட்டேன்னு ஹாப்பியா இருக்காரு. அப்போ ஸ்மோக்குள்ள இருந்து ஒரு ஹேண்ட் வெளியே வந்து அவரை பின்னாடி தள்ளுது. அது சியான். அவர், நீ யார கில் பண்ணன்னு கேக்குறாரு. ஸ்லாட்டர் ஹெவன் லார்டோட பாடி நடுங்குது. டீமன் காட், நீ இன்னும் அலைவா இருக்கியா? நீ நிஜமாவே ஒரு ஹியூமனான்னு கேக்குறாரு. மத்த பக்கம் நானோ எல்லா லைட்னிங் எனர்ஜியையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனர்ஜி லெவல் 230, 240, 250ன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு நானோ சொல்லுது. லைட்னிங் எனர்ஜி நானோ சூட்ல புது ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ணிருக்கு. இத பார்த்த சியான், நானோ சஞ்சீவ் கிட்டேனியம் ரியலி சூப்பர்னு சொல்றாரு. அப்புறம் ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட பார்த்து, நீ இவ்வளவு நேரம் ஸ்டோலன் பண்ணத இப்போ ரிட்டர்ன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. இத சொல்லிட்டு சியான் தன்னோட ஃபிஸ்ட டைட்டா க்ளோஸ் பண்றாரு. ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட், நிறுத்து, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுன்னு கத்துற சவுண்ட் மட்டும்தான் கேக்குது. சியான் அவரோட எல்லா லைட்னிங் சீயையும் அப்சார்ப் பண்ணிட்டாரு. அவர், நான் நினைச்ச மாதிரி தான், ஹெவன்லி டீமன் சீ எந்த டைப்பான சீயையும் அப்சார்ப் பண்ணும். நான் சக்சஸ்ஃபுல்லா அவனோட எல்லா லைட்னிங் சீயையும் அப்சார்ப் பண்ணி அதை எனக்கு சொந்தமாக்கியிருக்கேன். சரி, ஒரு தடவை இதை யூஸ் பண்ணி பாப்போம்னு சொல்றாரு. இத சொல்லிட்டு சியான் அந்த லைட்னிங்க அவரோட பாடிக்குள்ளேயே சென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால அவரோட பாடி அங்கேயே பர்ஸ்ட் ஆகுது. சியான் அந்த பாடியை பார்த்து, இந்த மாதிரி பர்ஸ்ட் ஆனது அப்சார்ப்ஷன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்குன்னு காட்டுது. இப்போ இங்க கோர் மட்டும்தான் பாக்கி இருக்குன்னு சொல்றாரு. உடனே சியான் அந்த டிராகன் டார்டாய்ஸோட லைட்னிங் கோர் கிட்ட போறாரு. இது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிக்கா இருக்கு, இது அப்சார்ப் பண்ணா எனக்கு ரொம்ப லாங் டைம் ஆகும்னு யோசிக்கிறாரு. அப்போ மேல இருக்கிற ரூஃபை பார்த்தா அதுல கிராக் விழ ஆரம்பிக்குது. சியான் இதை பார்த்து, நம்மளோட லாஸ்ட் ஃபைட்டால வால்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, இந்த கேவ் முழுசா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்றாரு. சியான் நானோவை பார்த்து, இந்த கோரை உன்னால ஸ்டேபிள் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. நானோவும் கோரை ஸ்டேபிளைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்த மொமெண்ட் நார்தர்ன் ஐஸ் பேலஸ் ஆட்கள் சொன்ன மாதிரி அந்த கேவுக்கு மறுபக்கத்துல ஓடுற ஒரு பெரிய ரிவரோட வாட்டர் குகைக்குள்ள வர ஆரம்பிக்குது. சியான் லைட்னிங் ஸ்பீட்ல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. சியான் ஓடும்போது நானோ சொன்னதை ஞாபகம் வச்சிருக்காரு. இந்த கேவ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, எப்போ வேணும்னாலும் கொலாப்ஸ் ஆகலாம்.
அவரு 6 பிளேட் ட்ரூப்ஸ் இவ்வளவு நேரத்துல இங்கிருந்து போயிருக்கணும், அவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்கன்னு ஹோப் பண்றேன்னு நினைக்கிறாரு. சியான் முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது அவர் முன்னாடி ஒரு திங்க பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இன்னொரு பக்கத்துல இருந்தும் வாட்டர் அவர் பக்கத்துல வர ஆரம்பிக்குது. சியான் வாட்டருக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சதும் நானோ உடனே நானோ சூட்ல மறைஞ்சிருந்த ஒரு ஃபங்க்ஷனான நானோ சூட் டைவிங் மோட ஆன் பண்ணுது. சூட்டுக்குள்ள இன்னும் 90% ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லுது. வாட்டர் பிரஷர் காரணமா சியான் அலைக்கழிக்கப்பட்டு வாட்டருக்குள்ள சிங்க் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாலை பிடிச்சிட்டுட்டே தண்ணியோட வேவ்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ஒரு கிராக் வழியா தண்ணி வந்ததால நான் இப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கேன், எல்லா வாட்டரும் உள்ள வந்துட்டா இங்கிருந்து வெளியே வரது ஈஸி இல்லைன்னு சொல்றாரு. அடுத்த மொமெண்ட் சியான் தன்னோட பூஸ்டர்ஸை ஆன் பண்றாரு. நானோ பூஸ்டர்ஸ் இப்போ 100% பவர்ல யூஸ் ஆகுதுன்னு சொல்லுது. சியான் மேல போக ஆரம்பிக்கும்போது நானோ சூட்ல 80% ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லுது. சியான் மேல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அட்டாக் அவர் மேல வந்து ஹிட் ஆகுது. அவர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி பார்த்தா அது ஒரு ஸ்வாட் இருக்கு. இது ஒரு ஸ்வாட், இந்த வெப்பன் பிளேட் காட் 6 மார்ஷியல் கிளான்ல இருக்கிற யாரோ ஒருத்தரோட வெப்பனா இருக்கும்னு சொல்றாரு. சியான் மேல போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய வெப்பன்கள் அவர் பக்கத்துல வர ஆரம்பிக்குது. தண்ணீரோட ஃப்ளோ காரணமா இதுங்களும் அடிச்சிட்டு வருதுன்னு சொல்றாரு. அவர் எல்லாத்துல இருந்தும் எஸ்கேப் பண்ணி முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்றாரு. நிறைய ஸ்வாட டிஃப்ளெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவரு ச்சே, இங்க கேவோட டெப்ரி எல்லாம் இருக்கு, அதோட இந்த ஸ்வாடுகளை ஸ்டாப் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது, அப்போ எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றாரு. சியான் உடனே மேல அட்டாக் பண்ணி நான் ஒரே ஹிட்ல ரூஃபை உடைச்சிட்டு இங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்றாரு. சியான் அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் முன்னாடி பார்த்து ஷாக் ஆகுறாரு. சியானோட அட்டாக்கால ரூஃப் மேல பெரிய இஃபெக்ட் எதுவும் வரல. அதனால ஐஸ் அட்ரிபியூட் இப்போ வாட்டருக்குள்ள சுத்தமா யூஸ்லெஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அது சரியா ஒர்க் பண்ணலன்னு சொல்றாரு. சியான் மறுபடியும் அதே இடத்துல அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாரு. நானோ எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகுது, 35% ஆக்சிஜன் தான் பாக்கி இருக்குன்னு சியானுக்கு சொல்லுது. சியான் மறுபடியும் அந்த வால் மேல அட்டாக் பண்றாரு. நானோ இன்னும் 25% எனர்ஜி தான் பாக்கி இருக்குன்னு சொல்லுது. சியான் கண்டினியூஸ்லி முன்னாடி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நானோவும் கண்டினியூஸ்லி சியானுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு 15% எனர்ஜி தான் பாக்கி இருக்கு. சியான் கடைசியா அந்த கேவ் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும்போது நானோ சூட் மெதுவா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது. நானோ மொத்தமா 5% ஆக்சிஜன் தான் பாக்கி இருக்குன்னு சொல்லுது. அதுவும் மெதுவா குறைய ஆரம்பிக்குது. அதனால சியான் வாட்டரோட சேர்ந்து கீழே போக ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இது போதும், சீக்கிரமே நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். நம்ம சென் ஸ்லாட்டர் ஹெவன் லார்ட கொன்னுட்ட பிறகு அவன் இருந்த கேவ்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்றான். ஆனா அந்த கேவுக்குள்ள வாட்டர் நிரம்பி இருந்ததால அந்த பிரஷர்ல அவன் கீழே சிங்க் ஆக ஆரம்பிக்கிறான். அவனோட சூட்ல இருந்த ஆக்சிஜனும் காலியாகிட்டு இருந்துச்சு. அப்போ சென் கீழே சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அவன் மேல ஒரு பெரிய ராக் விழ வருது. நானோ அவன்கிட்ட ஆக்சிஜன் கம்மியாகிட்ட இருக்கு, பல்ஸ் சரியில்லை, பிரீதிங் ரேட் குறைஞ்சிடுச்சு, எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உடனே ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நானோ ஏதாவது சொல்றதுக்குள்ள அந்த பெரிய ராக் சென் மேல டைரக்டா விழுந்துருது. அடுத்த மொமெண்ட் அந்த ராக்குக்கு நடுவுல ஒரு கிராக் விழறத காட்டுறாங்க. சன் அந்த ராக்கை நடுவுல பிளந்து ஒரு ஹோல் போட்டிருக்கான். அப்போ சன்னோட ஸ்கிரீன்ல ஆக்சிஜன் லெவல் 35%ன்னு காட்டுது. அதை பார்த்துட்டு சன், என்னது இப்பதானே ஆக்சிஜன் சுத்தமா காலி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னு கேட்குறான். அதுக்கு நானோ தண்ணிக்குள்ள கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை சூட்டுக்குள்ள கொண்டு வரோம்னு சொல்லுது. இதை கேட்ட சன் கோபமா, இதை ஃபர்ஸ்டே செய்ய முடிஞ்சா ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்க நானோவால ஒன்னும் பேச முடியல. சரி, ஆக்சிஜன் கவலை இல்லை, இப்போதைக்கு இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வே உருவாக்குறேன்னு சன் சொல்றான். ஆனா நானோ தண்ணிக்குள்ள இனஃப் ஆக்சிஜன் இல்ல, நீ வெளியே போறதுக்கு வே போட முடியாதுன்னு சொல்லுது. அப்போ மேலே இருந்து இன்னும் நிறைய ராக்ஸ் வர்றது சன்னுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு சன், அப்போ ஆக்சிஜனை நாமளே தான் ப்ரொடியூஸ் பண்ணணுமான்னு கேட்குறான். நானோவும் ஆமாம்னு பதில் சொல்லுது. இங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சன் அந்த ராக்ஸை உடைக்கும் போது ஹீட் ஜெனரேட் ஆகும், அது தண்ணியோட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். இதை 12th சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு புரியும்னு சொல்றாங்க. சன்னும் இதுக்கு ரெடியாகி இப்போ நிலைமை அப்படிதான் இருக்கு, ஐஸ் வாட் யூஸ் பண்ணியும் இங்க யூஸ் இல்லைன்னு சொல்றான். அப்போ சன்னோட அட்டென்ஷன் ஒரு பக்கம் திரும்புது. அங்க என்ன அது, கோல்ட்னஸை அதிகமா பரப்பிருச்சு, இந்த மாதிரி ஸ்டிக்கை எனிமி யாரும் யூஸ் பண்றதை நான் பார்த்ததில்லைன்னு சொல்றான். அதை பார்க்கும்போது அதுல ஏதோ வேர்ட்ஸ் எழுதி என்சான்மெண்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. சன் நானோ கிட்ட அதுல இருக்கிற லெட்டர்ஸை ஒரு லைன்ல வச்சு ஜூம் பண்ணி காட்டுன்னு சொல்றான். நானோவுங்க அதையே செய்யுது. உடனே சன் நானோவோட சப்ஸ்பேஸ்க்குள்ள போறான். அங்க நானோ அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணி சன்னுக்கிட்ட காட்டினதும் அவன் ஷாக் ஆகிடுறான். அதை படிச்சுட்டு சன், பெர்ஃபார்ம் ஃப்ராஸ்ட் ஹெவன் ஆர்ட்னு சொல்றான். இது நார்தன் ஐஸ் பேலஸோட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன டிவைன் ரெலிக்கா இருக்கலாமோன்னு யோசிக்கிறான்.
அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 5 சீக்ரெட் பீஸ்ட்ல ஒருத்தனா இருந்த டிராகன் டார்டாய்ஸ் நார்தர்ன் ஐஸ் பேலஸ் பக்கத்துல வந்துருச்சு. அதனால அந்த பேலஸ் அழியுற நிலைமைக்கு வந்துருச்சு. நார்தர்ன் ஐஸ் பேலஸோட 5th பேலஸ் லார்ட் அதை பார்த்துட்டு அதை தடுக்க தன் லைஃபையே பணையம் வைக்க ரெடி ஆகிறாரு. அவர் தான் காலத்தோட பெஸ்ட் வாரியரா இருந்தாலும் அந்த டிராகன் டார்டாய்ஸை கொல்ல முடியல. கடைசியில தன்னோட மக்களை காப்பாத்த ஒரு லாஸ்ட் வேயை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த டிராகன் டார்டாய்ஸை தன்னோட பேலஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் சேம்பருக்குள்ள மாட்ட வைக்கிறாரு. அந்த ரகசிய சேம்பர் முழுக்க முழுக்க ஐஸ் கிறிஸ்டலால செஞ்ச கேவா இருந்துச்சு. அதுக்குள்ள மாட்னா ஸ்ட்ராங்கஸ்ட் மாஸ்டரா இருந்தாலும் வெளியே வரது இம்பாசிபிள். ஐஸ் கிறிஸ்டல் ஸ்டோனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது கோல்ட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஆக முடியும். அதனால டிராகன் டார்டாய்ஸை அந்த கேவுக்குள்ள கொண்டு வந்தப்போ அந்த ஐஸ் கோல்ட் ஸ்டோனும் முழுக்க கிறிஸ்டலா மாறிடுச்சு. அதனால டிராகன் டார்டாய்ஸ் அந்த இடத்துலயே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. டிராகன் டார்டாய்ஸ் வெளியே வராம இருக்க 5th பேலஸ் லார்ட் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட சீக்ரெட் ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஐஸ் ஹெவன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அந்த டிராகன் டார்டாய்ஸை அந்த கேவுக்குள்ள சீல் பண்ணிட்டாரு. இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ல தான் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட எல்லா சீக்ரெட் ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஆர்ட்டும் கூடவே ப்ரொஃபவுண்ட் கோல்டு சீக்ரெட் ஸ்டாஃபும் இருக்கு. இப்போ கதை பிரசன்ட்டுக்கு வருது. சன் அந்த ஸ்டாஃபை பார்த்துட்டு ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஐஸ் ஹெவன் ஆர்ட் மொத்தம் 5 ஸ்டேஜா பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். 3rd ஸ்டேஜ் அடைஞ்சா எந்த சாலிட் ஆப்ஜெக்ட்குள்ளேயும் கோல்ட் எனர்ஜியை செலுத்தி ஐஸ் கிறிஸ்டல் ஸ்டோனை உருவாக்கலாம். 4th ஸ்டேஜ் அடைஞ்சா அயன்ல கோல்ட் எனர்ஜி செலுத்தி கோல்ட் அயன் உருவாக்கலாம். அவங்க தியரிப்படி கோல்ட் அயன் ரொம்ப ப்ரெஷியஸ் மெட்டல். ஃபைனல் ஸ்டேஜ் அடைஞ்சா ஐஸ் கோல்ட் அயனுக்கு சமமான ஒரு ஐஸை உருவாக்க முடியும். இந்த டெக்னிக்ஸை பார்த்த சன், அப்போ நார்மல் வெப்பன்ஸ் இல்லாமையே நான் கண்ட்ரோல் ஸ்வாட்சி பிளேட் சீ புல்லட் ஸ்வாட்சியை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றான். இந்த ஐஸ் பிளேடால இந்த நயன் இன்பல்ஸால ஆன வாலை உடைக்க முடியும். இதோட கேப்பபிலிட்டி கோல்ட் அயனுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் இங்கிருந்து வெளியே போக முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அடுத்து நானோ சன் கிட்ட ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஐஸ் ஹெவன் ஆர்ட்டோட எல்லா ஃபார்முலாஸும் டெக்னிக்ஸும் அவன் பிரெயினுக்கு சென்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குது. அதுக்கு சன் ஆமான்னு பதில் சொல்றான். சிரிச்சுக்கிட்டே நானோ கிட்ட, இங்க என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபார்முலாஸ் ட்ரெஷர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிரு, எதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் சீன் மாறுது. வெளியில ஒரு சர்க்கிள்குள்ள சில பேரை கேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க மியம்காங்கும் ஜிகல்சோயும் இருக்காங்க. மியம்காங் ஜிகல்சோய் கிட்ட எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நார்தர்ன் ஐஸ் பேலஸ் மாஸ்டரும் ஃபர்ஸ்ட் எல்டரும் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்டர், உடம்பு பரவாயில்லையா, இன்ஜுரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சான்னு கேட்க மாஸ்டர் ஆமா இப்போ தாங்க முடியும்னு சொல்றாரு. தரையில உட்காந்துருக்க எல்லாரையும் சுத்தி டார்க் லார்ட் நின்னுட்டு, பேசுறத நிறுத்துங்க, இப்படியே பண்ணா உங்களுக்கு தான் டேமேஜ்னு கத்துறான். அப்போ அவனோட அட்டென்ஷன் ஒரு பக்கம் போகுது. அங்க பன்வாங் யாரையோ இடுப்புல தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். டார்க் லார்ட் அவன்கிட்ட, நீ மட்டும் ஏன் இங்க இருக்க, கல்ட் லீடர் எங்கன்னு கேட்கறான். அதுக்கு பன்வாங், கீழே இருந்த கேவ் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சதால எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. ஆனா கல்ட் லீடரோட கிங் டெக்னிக்கை வச்சு பார்த்தா அவர் எங்களை விட வேகமா வெளியே வந்திருக்கணும்னு சொல்றான். உடனே டார்க் லார்ட் ஷாக் ஆகி பன்வாங்க பின்னாடி பார்த்துட்டு, நில்லு, நீ உன் இடுப்புல யாரை தூக்கிக்கிட்டு வந்திருக்குன்னு கேட்க பன்வாங் இவர் ஃபார்மர் கல்ட் லீடர்னு சொல்றான். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நின்னுக்கிட்டு இருந்த தரையில கிராக் விழ ஆரம்பிக்குது. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த இடம் ஷேக் ஆகி உடைய ஆரம்பிக்குது. டார்க் லார்ட் கத்தி கிளாக் கிட்ட, சீக்கிரம் முரிமலையன்ஸும் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட மெரிடியன்ஸ் அன்லாக் பண்ணு, அவங்கள உயரமான இடத்துக்கு போக சொல்லுன்னு சொல்றான். அப்புறம் பன்வாங்க பார்த்து, எப்படியாவது இவரை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றான். பன்வாங்கும் சரின்னு சொல்றான். அடுத்த மொமெண்ட் எல்லாரும் தரை உடையுது, சீக்கிரம் ஓடுங்கன்னு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தரையை பிளந்து தண்ணி வெளியே வருது. எல்லாரும் அட பாவமே, நார்தர்ன் ஐஸ் பேலஸோட தரை ஒரே மொமெண்ட்ல தண்ணியா மாறுதுன்னு சொல்றாங்க. பன்வாங் ரொம்ப ஷாக் ஆகி ஃபார்மர் கல்ட் லீடரை கீழே வச்சுட்டு, கல்ட் லீடர் நீங்க எங்க இருக்கீங்க, எங்களை விட ஃபர்ஸ்டே வந்துருவீங்கன்னு சொன்னீங்களேன்னு சொல்றான். முன் இதை பார்த்து ரொம்ப பேனிக் ஆகி கல்ட் லீடரை காப்பாத்த அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. வாங்லி அவளை தடுத்து, நீ எங்க போறன்னு நினைக்கிறேன்னு கேட்க முன் கத்தி, என்ன போக விடுங்க, நான் கல்ட் லீடரை காப்பாத்தணும்னு சொல்றா. ஜிகல்சோயும் எம்காங்கும் இதை பார்த்துட்டு டெமின் கல்ட்டோட கல்ட் லீடர் வெளியே வரலையான்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. மாயம் காங் சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, அவனோட பேட் லக், டிராகன் டார்டாய்ஸோட கோர் யார்கிட்டேயும் கிடைக்கல, அதனால நம்ம அலையன்ஸ் இனி கவலைப்பட தேவையில்லை. ஹெவன்லி டீமன்னால கூட நேச்சுரல் டிசாஸ்டர்ல இருந்து தப்பிக்க முடியலன்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் ஜிகல்சாயும் அதையே பார்த்துட்டு, டீமன் கல்ட் லீடர் தப்பிச்சு வரலையா, இதை பிலீவ் பண்ண கஷ்டமா இருக்குன்னு மனசுக்குள்ள சொல்றா. முரிமலையன்ஸோட சோல்ஜரா நான் சந்தோஷப்படணும், ஆனா ஏனோ என் மனசுல ஒரு பிட்டர்னஸ் தெரியுது. டிராகன் டார்டாய்ஸை கொன்னதிலிருந்தும் 6 ஆஃப் லா மார்ஷல் ஆர்ட்ஸ் சிக்ட சமாளிச்சதிலிருந்தும் தான் அவன் அலைவு இருக்கிறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் அநீதி நடக்கும்போதெல்லாம் நான் என் கண்ணை மூடிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ரைச்சியஸ் முரிம்காகன்னு. இதுதான் ஜஸ்டிஸா, எல்லா ரைச்சியஸ் ஆட்களும் இப்படித்தான் இருக்கணுமா நீ யோசிக்கிறா. அடுத்து நார்தர்ன் ஐஸ் பேலஸோட லீடர் ஒரு பக்கமா பார்க்கறாரு.
அங்க பேக்கியனும் ஒரு எல்டரும் வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் அந்த கவுன்சிலிங் எல்டர் கத்தி டான்சியனையும் அவனோட ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களோட மெரிடியன்ஸை சீல் பண்ணி ஜெயில்ல போடுங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்னதும் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட நிறைய பேர் மாஸ்டரை சுத்தி வளைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்டர் இதை பார்த்து கத்தி, எங்களை ட்ரைட்டர்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்க பேலஸோட ரூல்ஸை மீறினது நீங்க தான். ஒரு அன்குவாலிஃபைடு யங் லீடரை உள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. உடனே கவுன்சிலிங் எல்டர் கத்தி, ஃபர்ஸ்ட் எல்டர் சேல், நீங்க இப்படி எப்படி பேசலாம்? வெளியாட்களை கூப்பிட்டு வந்து பேலஸ் மாஸ்டரை கொல்ல ட்ரை பண்ணது நீங்க தான்னு சத்தம் போடுறாரு. ஃபர்ஸ்ட் எல்டர் முட்டாள்தனம், வெளியாட்களை கூப்பிட்டேன்னு என் மேல எப்படி ப்ளேம் போடலான்னு கேட்குறாரு. அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒருத்தன் மனசுல, நான் டான் பேக்கியனை எப்பவும் அப்செட் பண்ண ட்ரை பண்ணதில்ல, அவனை கீழே தள்ளவும் இல்லை, ஆனா இப்போ எனக்கு அதை பத்தி ஒன்னும் ஃபீல் ஆகல, இதுக்கெல்லாம் ரியல் கல்பிரிட் அவன்தான். என் எல்டர் பிரதர் அவனுக்கு யங் பேலஸ் லார்ட்னு நேம் வைக்கிருக்க கூடாதுன்னு சொல்றான். காங் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகி பார்க்கறான். நார்தர்ன் ஐஸ் பேலஸ் மாஸ்டர் ரொம்ப ஆங்கிரியாகி, இந்த பேலஸ் இதை ஏத்துக்கொள்ளும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி அன்வர்தி ஃபூல் இந்த பேலஸுக்கு லார்டுன்னு சொல்லிக்கிறியா? நான் இப்பவாவது இந்த பேலஸோட ரூல்ஸை சரி பண்ணியாகணும்னு சொல்றாரு. கவுன்சிலிங் எல்டர் அதை பார்த்துட்டு, டான்சியன் நீ என்ன பண்ண ட்ரை பண்றேன்னு கத்துறான். இன்னொரு பக்கம் ஹேன் மனசுக்குள்ள, இவ்வளவு இன்ஜர்ட் ஆகியிருந்தாலும் இவரோட ஆர்ஆர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, கல்ட் லீடருக்கு பயந்து தான் இவர் சரண்டர் பண்ணாரு, ஆனா இவர் இன்னும் நார்தர்ன் சீயோட ஆப்சல்யூட் மாஸ்டர்ஸ்க்கு மேல தான் இருக்காரு, இவரால எல்லா எல்டர்ஸும் காட்ஸும் தனியா ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்றான். ஹேன் டான்ஷியனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, கல்ட் லீடரை பத்தி இப்பதான் ஏதோ சொன்னீங்கன்னு கேட்கறான். டான்ஷியன் சுன்ன பார்த்துட்டு, இவன் இதுல இருந்தும் தப்பிச்சு வந்துட்டானா, இவன் நிஜமாவே ஹியூமனான்னு சொல்றான். அடுத்த மூமெண்ட் அவனோட கேஸ் சுன்னோட கை மேல போகுது. அதை பார்த்துட்டு, அது என்னது, என்கிட்ட அதை பத்தி சொல்லாதன்னு அவன் ஏதோ சொல்ல வரதுக்குள்ள எபிசோட் அங்கேயே முடிஞ்சிருது. சுன்னோட இந்த ஆசம் கம்பேக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா, சியான் அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ல இருந்து வெளியே வந்துட்டான். இதை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் பயந்து போறாங்க. இப்போ இந்த பாட்டோட ஆரம்பத்துல கதை சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யுனான் ப்ராவின்ஸோட நார்தர்ன் ஏரியால ஒரு மீட்டியோர் வானத்துல இருந்து பூமிக்கு வந்துச்சு. அப்போ அந்த நார்தர்ன் ஐஸ் பேலஸோட ஃபவுண்டர் ஐஸ் ஆர்ட்ல மாஸ்டரா இருந்தாரு. விழுந்த அந்த மீட்டியோர் பீஸை வச்சு ஒரு வெப்பன் செய்ய ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த மீட்டியோர் பீஸை மெல்ட் பண்ணவே முடியலையா. அது என்ன ஷேப்ல விழுந்துச்சோ அதை அப்படியே யூஸ் பண்ணி ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஐஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாஃபை உருவாக்குனாங்க. அத ஒரு டிவைன் ரெலிக்கா கருதி ஒரு அண்டர் கிரவுண்ட் மெமோரியல் ஹால்குள்ள வச்சாங்க. அங்க நிறைய ஸ்கிரிப்சர்ஸும் பத்திரமா இருக்கு. அந்த லெஜெண்ட்ஸ் படி யார் அந்த ஸ்டாஃப் மேல இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸை புரிஞ்சிட்டு அதை ஓன் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட ட்ரூ ரூலர். அடுத்ததா டெங்ஜூ சியானை காட்டுறாங்க. அவன் சியானை பார்த்துட்டு, இதுவே தான் அந்த ஃபவுண்டிங் எம்பரர் கண்டுபிடிச்ச ரெலிக்கா இருக்கும்னா இது அவர் ஹைண்ட்ல வச்சிருந்த மாதிரியே இருக்குன்னு யோசிக்கிறான். அந்த டைம்ல டிராகன் டாட்டாய்ஸ் டிமானிக் கல்ட் லீடரும் அங்க இருந்தாங்க. என் பிரதர் இந்த டிவைன் ரெலிக்கை தேடிட்டு இருக்கும்போது டிராகன் டாட்டாய்ஸ் மேல இருந்த சீலை உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹானை காட்டுறாங்க. அவன் டெங்ஜூ சியான் கிட்ட, இப்போ என்னாச்சு, டிமானிக் கல்ட் லீடர் உயிரோட இருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்லன்னு பேக்குறான். இதை கேட்டதும் டெங்ஜூ சியானுக்கு பயங்கர ஆங்கர். அவன் ஹானை முறைச்சு பார்க்கறான். அடுத்த நிமிஷமே அவன் சியானை பார்த்து சத்தமா டீமன் லார்ட்னு கூப்பிடுறான். அதை கேட்டதும் சியானும் அவனை பார்க்கறான். டெங்ஜூ சியான் கிட்ட, லார்ட் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். ஹான் இதை கேட்டுட்டு, இவன் இப்போ என்ன பண்ண ட்ரை பண்றான்? டீமன் லார்டை இப்படி ஓப்பன்லியும் பயம் இல்லாமலும் கூப்பிடுறது, டிராகன் டாட்டாய்ஸோட கோருக்கு பின்னாடி இருந்த யாரையும் டீமன் லார்ட் விடமாட்டார்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறான். டெங்ஜூ சியான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே சியான் அங்கிருந்து போயிடுறான். இதை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகி சியானையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹான் இதை பார்த்து, அவர் உயிரோட வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஷானா அவரோட கம்பானியனான தியோ கிட்ட தான் போயிருப்பாரு. டிமானிக் கல்ட் லீடர் உயிரோடு இருக்கிறதே ஒரு ரிலீஃப் நியூஸ் தான். ஒருவேளை அவர் செத்து போயிருந்தார்னா இங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் இங்க நார்தர்ன் ஐஸ் பேலஸ்ல அங்கிள் தான் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்றான். அப்போ கவுன்சிலிங் எல்டர் டெங்ஜூ சியான் கிட்ட போய், இவனை இங்கேயே உடனே கட்டி போடுங்கன்னு சொல்றாரு. நார்தர்ன் ஐஸ் பேலஸோட நிறைய பேர் டெங்ஜூ சியானை பைண்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. டெங்ஜூ சியானும் ரொம்ப ஆங்கரா இருக்கான். அவன் சடனா தன் ஹேண்ட்ஸை உதறி தள்ளுறான். அதனால அங்க வந்த எல்லாரும் தூரமா தூக்கி வீசப்படுறாங்க. கவுன்சிலிங் எல்டர் கத்திக்கிட்டே, டெங்ஜூ சியான் லாஸ்ட் வரைக்கும் இப்படிதான் ரெசிஸ்ட் பண்ணுவியான்னு கேக்குறாரு. டெங்ஜூ சியானும் அவர் மேல கத்திட்டே, என்னால ஒரு ஹேரை கூட அசைக்க முடியாத அந்த ஓல்டு பீப்புள் இப்போ என்னமோ பேசுறாங்க. இந்த சிச்சுவேஷன் ஒரு தடவை செட்டில் ஆயிடுச்சுன்னா நான் உங்கள யாரையும் விடமாட்டேன்னு சொல்றான். எல்லாரும் அவனை கட்ட தயாரா இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு, எவனாவது என் கிட்ட வந்தா அவனை நான் இங்கேயே கில் பண்ணிடுவேன்னு தனக்குள்ளே சொல்றான். டிராகன் டாட்டாய்ஸோட கோர் இப்ப மேட்டர் இல்ல, ஆனா இது ஐஸ் பேலஸோட இன்டர்னல் மேட்டர். டிமானிக் கல்ட் லீடரோட இன்டர்ஃபியரன்ஸை எந்த பிரைஸ் கொடுத்தாவது ஸ்டாப் பண்ணணும். அவர் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டா இந்த மேட்டர் ஈஸியா சால்வ் ஆயிடும். இன்னும் யோசிச்ச டெங்ஜூ சியான்,
ஸ்பீடா ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறான். கவுன்சிலிங் எல்டர் இதை பார்த்துட்டு நாம அவனை ஃபாலோ பண்ணணும்னு அங்க இருந்து அவங்க கிட்ட சொல்றாரு. அந்த ஆள் எதையோ சொல்ல வரதுக்கு முன்னாடி டெங் ஜூச்சியான் ஓடி போறப்பவே தனக்குள்ள என்ன சொல்றான்னா, என்ன நடந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அந்த டிவைன் ரெலிக் மேல என்னோட கிளைமை வைக்கணும். ஒருவேளை டீமானிக் கல்ட் லீடர் அதை ஹான் கிட்ட கொடுத்துட்டாருன்னா கரெக்டா என் கைக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் பறி போயிடும். அடுத்த சீன்ல சியான் தன்னோட ஆட்கள் கூட இருக்கான். எல்லாரும் அவங்கிட்ட, டீமன் லார்ட், நீங்க உயிரோட இருக்கீங்க, உங்க அபிலிட்டி மேல நாங்க எப்பவும் டவுட் பண்ணதே இல்லன்னு சொல்றாங்க. மூன் அழுத்திட்டே, என்னை இப்படி பயமுறுத்தாதீங்கன்னு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னல, இனிமேல் என்னை இப்படி ஸ்கேர் பண்ணாதீங்கன்னு சியான் கிட்ட சொல்றா. முன் வாங்கும் சியான் கிட்ட வந்து, டீமன் லார்ட், மூன் சொல்றது ட்ரூ, நீங்க அவங்க வேர்ட்ஸை சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்த சியான், நான் எல்லாரையும் ரொம்ப கவலைப்படுத்திட்டேன், இப்போ நான் இவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறான். அப்படியே ஹெட் கார்டியனோட அட்டென்ஷன் சியானோட ஹேண்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் மேல போகுது. அந்த டிராகன் டார்டாய்ஸோட கோரை விட உங்க ஹேண்ட்ஸ்ல இருக்கிற இந்த ஸ்டாஃப் ரொம்பவே ஸ்பெஷலா தெரியுதுன்னு சொல்றான். சியான் அந்த ஸ்டாஃபை பார்த்துட்டு, இது நார்தர்ன் ஐஸ் பேலஸோட ஆட்கள் லூஸ் பண்ண டிவைன் ரெலிக் மாதிரி இருக்குன்னு சொல்றான். வாங்கி இதை கேட்டதும், அப்போ ஹான் சொன்னது இதுதான் போல, நார்தர்ன் ஐஸ் பேலஸோட லார்ட் அந்த டிவைன் ரெலிக்கை சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா அது கிடைக்கல. மூன் சியான் கிட்ட, அப்போ இதை நீங்க யங் லீடர் கிட்ட கொடுக்க போறீங்களான்னு கேட்கறான். சியான், நான் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா இந்த ஸ்டாஃப் அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டெங் ஜூச்சியான் குதிச்சு அங்க வந்துட்டான். டெங் ஜூச்சியான் அங்க வந்ததும் டார்க் லார்ட் உடனே தன்னோட ஸ்வாட அவன் பக்கம் காட்டி அவனை அங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்றாரு. டெங் ஜூச்சியான் சத்தமா, நான் டீமன் லார்ட பார்க்கணும்னு கத்துறான். டார்க் லார்ட் அவன் கிட்ட, உன்னோட ஃபேட்டை டீமன் லார்ட் தான் டிசைட் பண்ணணும், இதுக்கெல்லாம் நான் ஏர்லியரே உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்ட டெங் ஜூச்சியான், நார்தர்ன் ஐஸ் பேலஸோட ஃபியூச்சருக்காக நான் எல்லாத்தையும் சைட்ல வச்சுட்டேன், அதனால இங்க ஈகோ பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லன்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு உடனே முழங்கால் போட்டு லார்ட் சியான் கிட்ட பேசணும்னு கத்துறான். இதை பார்த்த டார்க் லார்ட் சியான் பக்கம் திரும்பி பார்க்கறாரு. சியானும் அவன் கிட்ட வந்து, உனக்கு என்ன பேசணும்னு கேட்கறாரு. டெங் ஜூச்சியான் உடனே தன் ஃபோர்ஹெட்டை தரையில இடிச்சு, நான் டிராகன் டார்டாய்ஸோட கோர்னால ரொம்ப பிளைண்ட் ஆயிட்டேன், என்னோட கிரீடை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, டிராகன் டார்டாய்ஸ் கோரை எடுப்பு நான் மோர் பவர்ஃபுல்லா ஆகலான்னு நினைச்சேன், ஆனா லார்ட் சியான் தான் டிராகன் டார்டாய்ஸை கில் பண்ணாரு, அதனால நான் இப்படி யோசிச்சிருக்க கூடாது, என்னோட கிரீட்னால நான் பிளைண்ட் ஆயிட்டேன், நான் அவரை கோபப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக ப்ளீஸ் ஃபர்கிவ் பண்ணிடுங்க, வெறும் அப்பாலஜி மட்டும் எனஃப் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஹானஸ்டா சொல்லணும்னா டிராகன் டார்டாய்ஸோட கோரையும் அதோட பாடியையும் நான் டோட்டலா கிவ் அப் பண்ணிடுவேன், அதாவது நான் அதை பெற ட்ரை பண்ணவே மாட்டேன், லார்ட் சியான் நார்தர்ன் ஐஸ் பேலஸை சீல் பண்ணணும்னு விரும்பினா அதுக்கும் நான் ரெடி, இல்ல நான் பேலன்ஸா இருக்கிற ஃபேக்ஷன்ஸ் கூட வச்சிருக்கிற அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்ககிட்ட அலையன்ஸ் வச்சுக்கணும்னு விரும்பினா அதுக்கும் நான் கம்ப்ளீட்டா ரெடி, டீமன் லார்ட் என்னோட இந்த 2 ரெக்வெஸ்ட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டா அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்க ரெடின்னு சொல்றான். முன் வாங் இதை கேட்டதும், டீமன் லார்ட் முன்னாடி ஸ்டில் உனக்கு பார்கெயின் பண்ற அளவுக்கு கரேஜ் இருக்கான்னு கேட்கறான். அவன் நார்தர்ன் ஐஸ் பேலஸை கம்ப்ளீட்லி சீல் பண்ண ரெடின்னு சொன்னதை எல்லாரும் கேட்கும்போது, அப்படின்னா அவன் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல இருந்து ஃபுல்லி கட் ஆயிடுவான், யாரும் உள்ளேயும் வர முடியாது வெளியேயும் போக முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. வான்ஜியலும் அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ மோட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனாலும் இப்போ நார்தர்ன் பேலஸ் டீமன் லார்ட் ஹேண்ட்ஸ்ல தான் இருக்குன்னு தனக்குள்ளே சொல்றான். செயன் அவரோட வேர்ட்ஸை கேட்டுட்டு, இன்ட்ரெஸ்டிங், சரி உன் ரெக்வெஸ்ட் என்னன்னு சொல்லுன்னு கேட்குறான். டெங்ஜூ செயன், என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க நார்தர்ன் ஐஸ் பேலஸோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட் செக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ் இருக்கு, ஸோ இதையெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. செகண்ட் திங் என்னன்னா, உங்க ஹேண்ட்ஸ்ல இருக்கிற இந்த ஸ்டாஃப் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட டிவைன் ரிலிக், அதனால இதை ப்ளீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்றான். அவன் இதை சொல்லும்போதே ஹான் சத்தமா கத்திக்கிட்டே வந்து, உனக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் செயன் கிட்ட, இவர் தான் டீமன் லார்டோட டெத்துக்கு அப்புறம் இங்க பயப்பட நோபடி இல்லைன்னு சொன்னாரு, டிமானிக் கல்ட் ஆட்கள்ல இவரை ஸ்டாப் பண்ண பவர்ஃபுல்லா யாரும் இல்லைன்னு சொன்னாருன்னு கத்துறான். இதுக்கு டெங்ஜூ செயன், இவன் ஒரு கிட், இவன் வேர்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, அவன் ரொம்ப ஆரகண்டா நடந்துக்கிறான்னு தான் நான் சொன்னேன், டீமன் லார்ட் இல்லாததுனால அவங்க எல்லாரையும் த்ரெட்டன் பண்றது மீனிங்லெஸ்னு சொன்னேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹான் மேல கத்திக்கிட்டே, நீ எப்படி ஒரு அவுட்சைடரோட சப்போர்ட் எடுத்து நம்ம நார்தர்ன் ஐஸ் பேலஸோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண நினைக்கலாம், நீ யங் லீடர் ஆகிறதுக்கு குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்றான். ஹான் இதுக்கு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் உன்கிட்ட இருந்து வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என் ஃபாதரும் இன்க்ளூடான அந்த ஸ்லாட்டர் ஃபேக்ஷன்ஸை நீதானே உருவாக்கின, இல்லை நம்மளோட ஓல்டு லீடர் டெட்டான இடமா, இதையெல்லாம் நீதான் பண்ணினேன்னு சொல்றான். இதை கேட்டதும் டெங்ஜூ செயன் சைலண்ட் ஆயிடுறான். ஹான் இப்படி பேசுறத பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்படியே நார்தர்ன் ஐஸ் பேலஸ்ல பேலன்ஸ் இருக்கிற ஆட்களும் அங்க வந்து சேர்றாங்க. ஒரு பக்கம் கவுன்சிலிங் எல்டர் யங் லீடர்னு கத்திக்கிட்டு வராரு, இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் எல்டர் டெங்ஜூ செயன் பேரை சொல்லிக்கிட்டு அங்க வந்துடுறாரு. இதுக்கப்புறம் டெங்ஜூ செயன் கிட்ட,
கல்ட் லீடர், நான் இப்ப சொல்லது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்னோட அந்த கண்டிஷன், நீங்க எங்க இன்டர்னல் அஃபேர்ஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணலனா நாங்க நீங்க விரும்புறத செய்வோம்னு சொல்றான். ஹான் இதுக்கு, நான் ஏற்கனவே அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டேன், அது உனக்கு ஞாபகம் இல்லையா நீ கேக்குறான். அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரு, இப்போ யங் லார்டா கூட இல்லாத நீ ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றதுக்கு? இன்னொரு பக்கம் நின்ன செயன் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறான். டெங்ஜூ செயனை இப்படி பார்த்த செயன் தனக்குள்ளே, எல்லாமே என்னோட பிளான் படி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இரிட்டேஷன் இருந்தாலும் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட இவ்வளவு ஆட்கள் முன்னாடி அவன் எந்த ஹேஸ்டி ஸ்டெப்பும் எடுக்க மாட்டான். ஒருவேளை லார்ட் செயன் என்ன கில் பண்ணாலும் டெங் பேக் ஹான் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட ஆட்களோட ஆங்கரை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். டீமன் லார்ட் எங்க இன்டர்னல் அஃபேர்ஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டாருன்னு நான் என்ஷூர் பண்ணணும். அது ஒரு தடவை நடந்தா திங்ஸ் தானாகவே சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய திங் என்னன்னா, இந்த சின்ன பையனை என்னோட வேல இருந்து ரிமூவ் பண்றது தான். டீமன் லார்ட் ஒரு தடவை ஸ்டெப் பேக் எடுத்துட்டா நான் ஃபர்ஸ்ட் இந்த யங் லார்டோட கேமை முடிப்பேன். இவனை என்னோட வேல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறான். இவ்வளவுதான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் பார்ட்ல சீக்கிரம் சந்திக்கிறேன். ஸ்டோரி எங்க தொடங்குதுன்னா, கியானும் டேம்ஜியூச்சியானும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சியானுக்கு கேவுக்குள்ள இருந்து கிடைச்ச டிவைன் ரிலிக் யாருக்கு கிடைக்கும்னு சண்டை. டேம்ஜியூச்சியான் சியானை பார்த்துட்டு மனசுலயே, எல்லாமே என்னோட பிளான் படி தான் போயிட்டு இருக்கு, இது ரொம்ப அநாயங்கா இருந்தாலும் இங்க எல்லார் முன்னாடியும் அவனால எதுவும் பண்ண முடியாது. இவன் எல்லார் முன்னாடியும் என்ன கொன்னாலும் நம்ம செக்ட்ல யாரும் ஹன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. டிமானிக் கல்ட் லீடர் இதுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு நான் இதை தொடர்ந்து பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறான். அப்புறம் டேம்ஜியூச்சியான் ஹன் கிட்ட, நீ வெளியே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணனா பேலஸ்ல எல்லாரும் உன் பேச்சை கேட்பாங்கன்னு நிஜமாவே நினைக்கிறியான்னு கேட்கறான். இதுக்கு ஹன், முட்டாள்தனம், வெளியே இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னா நீ மட்டும் எப்படி டிவைன் கல்ட் லீடர் கிட்ட அந்த டிவைன் ரெலிக்கே கேட்கலாம்? ஃபவுண்டிங் பேலஸ் மாஸ்டர் போட்ட ரூலை நீ உடைக்கிறதால தானே இதுன்னு கத்துறான். சியோன் இதை கேட்டதும் ஷாக் ஆகி, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு ஹன் கிட்ட கேட்கறான். ஹன், உங்ககிட்ட இருக்கிற இந்த டிவைன் ரெலிக் நம்ம ஃபவுண்டிங் பேலஸ் மாஸ்டர் விட்டுட்டு போன லெகசி. இதை யார் ஏர்ன் பண்றாங்களோ இல்லாட்டி வச்சிருக்காங்களோ அவங்க தான் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட உண்மையான மாஸ்டர் ஆவாங்கன்னு சொல்லப்படுதுன்னு சொல்றான். உடனே டேம்ஜியூச்சியான் கத்திட்டே சியோன் கிட்ட, கல்ட் லீடர், இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிங்க, நீங்க இந்த டிவைன் ரெலிக்கை என்கிட்ட கொடுத்தா மொத்த நார்தர்ன் ஐஸ் பேலஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்னு சொல்றான். ஹன் கத்திட்டே, கல்ட் லீடர், இவன் பேச்சை ட்ரஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றான். மறுபக்கம் சியோன் சிரிச்சுக்கிட்டே, நீ இப்போ என்ன சொன்ன, யார் இந்த டிவைன் ரிலிக்கு ஏர்ன் பண்றாங்களோ அவங்க தான் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட மாஸ்டர் ஆவாங்கன்னு சொன்னியா? வெல், அப்படின்னா நீ சொன்னதை வச்சு பாட்டா இந்த டிவைன் ரிலிக் இப்போ என்னோட ஹேண்ட்ல தான் இருக்கேன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த ரெண்டு மாமா மருமகன் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. டேம்ஜியூச்சியான் மனசுல, இவன் என்ன பேசிட்டு இருக்கான், நம்ம கூட ஜோக் பண்றானான்னு நினைக்கிறான். வாங்கில் இதை கேட்டதும், நம்ம கல்ட் லீடர் சும்மா வேர்ட்ஸை வீசுற ஆள் இல்ல, அவர் நிஜமாவே நார்தர்ன் ஐஸ் பேலஸை கேப்சர் பண்ண போறாருன்னு சொல்றான். மறுபக்கம் மூன் மனசுல, ஆனா நம்ம பிளான் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட அலையன்ஸ் வைக்கிறது தானே, கல்ட் லீடர் இப்படியே பண்ணா நிறைய பேருக்கு அஃபெண்ட் ஆகலான்னு யோசிக்கிறா. அப்போ டேம்ஜியூச்சியான் சியோன் கிட்ட, கல்ட் லீடர், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு இப்போ நான் சொல்லியே ஆகணும். இது பேலஸோட டிவைன் ரிலிக், இது டிராகன் ஸ்டார்ஸோட கோர் இல்லாட்டி பிளட்டை விட ரொம்பவே டிஃபரெண்ட்னு சொல்றான். மறுபடியும் ஹன் குறுக்க வந்து, கல்ட் லீடர், உங்க வேர்டை நான் அப்ரிஷியேட் பண்றேன், ஆனா ஒரு அவுட் சைடர் வந்து டிவைன் ரிலிக்கை வச்சுக்கிட்டா அவங்க பேலஸோட புது மாஸ்டர் ஆகலாம்னு எங்கேயுமே சொல்லலன்னு சொல்றான். சியோன் சிரிச்சுக்கிட்டே, டிவைன் ரிலிக் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட மாஸ்டர் ஆவாங்கன்னு இப்போ நீ தானே சொன்னேன்னு கேட்கறான். டேம்ஜியூச்சியான் உடனே சியோன் கிட்ட, கல்ட் லீடர், ஃபவுண்டிங் பேலஸ் மாஸ்டர் இந்த விஷயத்தை நார்தர்ன் ஐஸ் பேலஸோட பீப்புள்ட்டு தான் சொன்னாரு, அவுட் சைடருக்கு இல்லைன்னு சொல்றான். ஹன்னும், ஆமா அவன் சொல்றது கரெக்ட்னு ஒத்துக்கிறான். சியோன் அந்த ஸ்டாஃபை தரையில குத்திட்டு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா இது நார்தர்ன் ஐஸ் பேலஸோட பீப்புளை பத்தி தானே தவிர அவுட் சைடரை பத்தி இல்லைன்னு நான் எங்கேயும் கேட்கலையேன்னு சொல்றான். ஹன் தன் முன்னாடி நடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி, அடேங்கப்பா என்ன நடக்குது இதுன்னு கேட்கறான். அடுத்து சியோனோட ஹேண்ட் காமிக்கப்படுது. சியோன் அந்த கோல்ட் ஐஸ் எனர்ஜியை உடனே முன்னாடி அட்டாக் பண்றான். இதை பார்த்து ஹன்னும் டேம்ஜியூச்சியானும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சியோன் அதே எனர்ஜி வச்சு தரையில சில லெட்டர்ஸ் எழுதியிருப்பதை காமிக்கிறாங்க. அதுல சியோன் என்ன எழுதினான்னா, யார் அந்த ஐஸ் கோல்ட் ஸ்டாஃபையும் அதோட ஹிடன் பவரையும் ஏர்ன் பண்ற சக்சீட் ஆவறாங்களோ அவங்க தான் நார்தர்ன் ஐஸ் பேலஸோட புது மாஸ்டர் ஆவாங்கன்னு. சியோன் சிரிச்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, ஃபவுண்டிங் எம்பரரோட ஸ்டாச்சு மேல இந்த விஷயம் தானே எழுதியலன்னு கேட்கறான். ஹன் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே, நம்ம எல்லாரும் ஸ்பீடா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம், ஆனா இவனுக்கு மட்டும் இந்த விஷயம் எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்கறான். சியோன் அவங்க ரெண்டு பேர் பக்கத்துலயும் போயிட்டு, இந்த டிவைன் ரெலிக் எனக்கு இவ்வளோ ஈஸிலி கிடைச்சதுன்னு நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஏன் பழைய பேலஸ் மாஸ்டர் இதை கண்டுபிடிக்கலன்னு கேட்கறான். பின்னால நின்ன கவுன்சில் எல்டர் ஹன்னை பார்த்துக்கிட்டே, யங் பேலஸ் மாஸ்டருக்கு அட்வான்டேஜ் இருக்கு, ஆனா அவரோட ஸ்கில்ஸ் முன்னாடி தன்னை நிரூபிக்கிற அளவுக்கு அவர் இன்னும் க்ரோ ஆகலன்னு நினைக்கிறாரு. மறுபக்கம் கரண்ட் பேலஸ் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா அவர் பழைய பேலஸ் மாஸ்டரை கொன்னுட்டாரு, டிராகன் டார்சோவை இழுப்ப அவுட் சைடரோட ஹேண்ட் சேர்த்துட்டாருன்னு நினைக்கிறாரு.
நார்தர்ன் ஐஸ் பேலஸோட பீப்புள் சியான் சொன்னதை கேட்டதும் இது எல்லாமே சுத்த நான்சென்ஸ். டிராகன் டார்சோவை கொன்னது சியான் கல்ட் லீடர் இல்லையா, அதோட நம்ம ரொம்ப லாங் டைமா தேடிட்டு இருந்த டிவைன் ரிலிக்கியும் அவர்தானே கண்டுபிடிச்சாருன்னு பேசிக்கிறாங்க. ஹன் இவங்க பேசுறத கேட்டுட்டு என்ன எல்லாரும் இப்ப கல்ட் லீடர் சியான் சொல்றத பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு நினைக்கிறான். மறுபக்கம் டேம் ஜியூச்சியான் சியானை பத்தி ஹன் கிட்ட பேசிக்கிட்டே நீ என்ன பண்ணிட்டேன்னு இப்போ உனக்கு ரியலைஸ் ஆச்சா, எப்படியும் இந்த சிச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோல்ல பண்ணலனா நம்ம நார்தர்ன் ஐஸ் பேலஸ் முழுக்க கல்ட் லீடர் சியானோட ஹேண்டுக்கு போயிடும், இது உனக்கு கண்டிப்பா விஷ் பண்ண மாட்டேன்னு நான் இன்னும் நம்புறேன்னு சொல்றான். அப்போ ஹியான் பீஸா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க. டேம் ஜியூச்சியான் தொடர்ந்து நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலியோட பார்ட் தானே, அதனால அவனோட ஆர்டருக்கு பின்னாடி என்ன விஷயம் மறைஞ்சிருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றான். ஹன் உடனே அதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கறான். டேம் ஜியூச்சியான் டான் பிளட் இருக்கணும். டான்னா அவங்க நேமுக்கு முன்னாடி டான் போடுறது. உதாரணத்துக்கு டான் ஜியூச்சியான் டான் பேக்யூன், அதாவது அவங்க அன்சிஸ்டரோட பேரு டான். அப்புறம் தொடர்ந்து உனக்கு இத பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அவன் கல்ட் லீடர் சியோனா இருந்தாலும் அவனோட பாடிக்குள்ள நார்தர்ன் ஐஸ் பேலஸோட ஃபவுண்டிங் எம்பரரோட பிளட் ஓடல, அதனால டிவைன் ரெலிக் அவனை சூஸ் பண்ணவே பண்ணாது. மறுபக்கம் சியோன் காமா அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் டேம் ஜியூச்சியான் கத்திட்டே சியோன் கிட்ட கல்ட் லீடர் நம்ம டிவைன் ரெலிக்கு அதுக்கான மாஸ்டரை அதுவே சூஸ் பண்ற பவர் இருக்குன்னு சொல்றான். எல்லாரும் இதை கேட்டதும் ஆமா அவன் சொல்றது கரெக்ட்னு கத்துறாங்க. இதுல நம்ம ஆன்சிஸ்டரோட சோல் இம்ப்ரிண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சியோன் அவங்க எல்லாரையும் முறைச்சி பார்த்துக்கிட்டே சோ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறான். பானும் அவங்க சொல்றதுக்கு அக்ரி பண்ணி ஆமா அவங்க சொல்றது சரிதான், டிவைன் ரெலிக் உங்களை சூஸ் பண்ணலனா நீங்க நார்தர்ன் ஐஸ் பேலஸோட மாஸ்டர் ஆக முடியாதுன்னு சொல்றான். சியான் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து நீங்க தான் இதுக்கு உண்மையான ஓனராக வேர்தின்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்கறான். டாம் ஜூச்சியான் உடனே தன் செஸ்ட்டை தட்டிட்டு ஆமா நாங்க ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம ஃபவுண்டிங் கிரியேட்டர் தான் டிவைன் ரெலிக்கை உருவாக்குனாருன்னு சொல்றான். சியான் அந்த ஸ்டாஃபை தரையில குத்திட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்போ ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றான். ஹான் இதை பார்த்து ஷாக் ஆகி இவர் இவ்ளோ ஈஸிலி இதை டெஸ்ட் பண்ண சான்ஸ் கொடுத்துட்டாரே, அவர் இதை ஹோல்ட் பண்ணதுனால நம்ம லைவ் சொல்றோன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா இதுக்கு அவர் சீக்கிரமே ரிக்ரெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறான். டாம் ஜூச்சியான் உடனே ஹானை பாயிண்ட் பண்ணி சோ நீ முன்னாடி போலான்னு சொல்றான். ஹானுக்கு இதை கேட்டு ஆங்கர் ஆகி நான் முன்னாடி போகணும்னு சொல்றான், ஏன்னா எனக்கு எந்த அத்தாரிட்டியும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். அப்படின்னா நான் சீக்கிரமே அவனோட ஆரகன்ஸை உடைப்பேன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹான் உடனே அந்த ஸ்டாஃப் பக்கத்துல போக ஆரம்பிச்சுட்டு ஃபாதர் என்னோட ஆன்சிஸ்டரும் என்னோட மாஸ்டரும் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இந்த ட்ரைட்டரோட ஹேண்ட்ல இருந்து நம்ம டிவைன் ரெலிக்கை மீட்கணும்னு சொல்றான். ஹான் அதை டச் பண்ணதும் அவனுக்கு ஒரு பிக் ஷாக் கிடைக்குது. அவன் இது ஏன் இவ்வளவு கோல்டா இருக்கு, நான் நினைச்சதை விட ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கேன்னு சொல்றான். கவுன்சில் எல்டரும் ஹானை பார்த்ததும் யங் பேலஸ் மாஸ்டர் இப்போ ஐஸ் ஒயிட் டிவைன் ஆர்ட்டை யூஸ் பண்றாருன்னு சொல்றான். அடுத்த மோமெண்ட்லே ஹானை காமிக்கிறாங்க, அவனோட ஹேர் ஒயிட் ஆக ஆரம்பிக்குது. ஹானும் இதை பார்த்து லவுடா கத்துறான். ஆனா டிவைன் ரெலிக்கோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்ததால ஹான் நிக்க முடியாம டிவைன் ரெலிக்கை விட்டுட்டு தூரமா த்ரோ பண்ணப்படுறான். கவுன்சில் எல்டர் உடனே பின்னாடி வந்து ஹானை கீழே விழாம சேவ் பண்ணிடுறாரு. ஹானை பார்த்துட்டு அவர் ஐஸ் ஒயிட் டிவைன் ஆர்ட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணதும் உடனே பின்னாடி புஷ் பண்ணப்பட்டாரு. அதனால யங் பேலஸ் மாஸ்டரை சூஸ் பண்ணலன்னு மனசுல நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் டேம் ஜின் அந்த ஸ்டாஃப் பட்டத்துல போக ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ ஸ்டூபிட், உனக்கு தெரியாத திங்க நீ ட்ரை பண்ணக்கூடாது, டான்னு நேமுக்கு முன்னாடி வரவங்களோட பிளட் தேவைதான், ஆனா இதை விட இம்பார்ட்டன்ட் இன்னும் இருக்கு, நீயும் இதை ஃபீல் பண்ணியிருப்ப, அதனால உனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டிவைன் ரிலிக்கோட ட்ரூ ஓனர் ஆகணும்னா நீ ப்ராசஸ் கீயும் டிவைன் கீயும் ஒரே லெவல்ல ஈக்குவலா வச்சுக்கணும். நீ இவ்ளோ ஈஸிலி எடுக்கிற திங் இது இல்ல, நீ ஐஸ் ஒயிட் டிவைன் ஆர்ட்ல 5வது லெவலுக்கு தான் வந்திருக்கன்னு நினைக்கிறான். ஹான் தன்னோட டீத்தை கடிக்கிறத காமிக்கிறாங்க. அவன் டேம் ஜூச்சியானை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மறுபக்கம் டேம் ஜூச்சியான் சியானை பார்த்துக்கிட்டே கல்ட் லீடர் இப்போ நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்கிறான். சியான் ஆமா நீ ட்ரை பண்ணலான்னு சொல்றான். அப்போ டேம் ஜூச்சியானை காமிக்கிறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த பில்லர் மேல ஹேண்ட் வைக்க ஆரம்பிச்சுட்டு என்னோட டைம் இப்போ ஷைன் பண்ண வந்துருச்சு, இந்த டிவைன் ரெலிக் என்ன சூஸ் பண்ணுச்சுன்னா எல்டர்ஸும் கார்டியன் பேவிலியனும் யாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் டிவைன் ரெலிக்கை டச் பண்ணனும். உடனே ஐஸ் ஒயிட் டிவைன் ஆர்ட்டோட 8th மாஸ்டரியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ உங்க எல்லாருக்கும் அல்டிமேட் ஐஸ் ஒயிட் டிவைன் ஆர்ட்டை பத்தி தெரியும்னு மனசுல சொல்றான். அவனுடைய டெக்னிக்கால கிரவுண்ட் முழுக்க ஐஸா மாற ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் நிக்க டிஃபிகல்ட்டி இருந்தது. மறுபக்கம் டேம் ஜூச்சியான் முன்னாடி பார்த்ததும் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா டிவைன் ரெலிக்கு அவன் பிடிச்சிருந்த ஹேண்ட் ஐஸா உறைஞ்சு போயிட்டு இருந்தது. டேம் ஜூச்சியான் இதை பார்த்துட்டு என்னால இதை சப்ரஸ் பண்ண முடியலையே, நான் ஐஸ் ஒயிட் டிவைன் மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ணாலும் இது என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, ஆனா ஏன் இதை நான் அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்கிறான். மறுபக்கம் ஃபர்ஸ்ட் எல்டர் கத்திக்கிட்டே டேம் ஜூச்சியான் கிட்ட பேலஸ் மாஸ்டர் பின்னாடி போங்க, இது ரொம்ப டேஞ்சரஸ், அதை விட்டுடுங்கன்னு சொல்றாரு. ஆனா மறுபக்கம் டேம் ஜூச்சியான் கிவ் அப் பண்ணாம இருக்கிறான். அவனோட ஹேண்ட் மேல ஐஸால நிறைய கட்ஸ் விழ ஆரம்பிக்குது. அவன் தன்னோட கிரிப்பை இன்னும் டைட் பண்ணிக்கிட்டு நார்தர்ன் ஐசில ஸ்ட்ராங்கஸ்ட் நான் தான்னு சொல்றான்.
இவ்ளோ சொன்னதும் அவனோட பாடிக்குள்ள இருந்து ரொம்ப டேஞ்சரஸான கோல்ட் ஐஸ் எனர்ஜி வெளியே வரத காமிக்கிறாங்க. அடுத்த மொமெண்ட்ல டேம் ஜூச்சியானை காமிக்கிறாங்க. அவன் முழங்கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, இது சுத்த இம்பாசிபிள், இது எப்படி நடக்க முடியும்? அப்போ டேம் ஜூச்சியானோட ஃபோக்கஸ் முன்னாடி போகுது. அங்க பார்த்துட்டு அவனுக்கு ஸ்வெட் வர ஆரம்பிக்குது. சியான் அந்த ரெலிக்கிட்ட வந்து அதை எடுத்துக்கிட்டே, அப்போ இப்போ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சான்னு கேட்குறான். சியான் அந்த ஸ்டாஃபை எடுத்து தன்னோட ஷோல்டர் மேல வச்சுட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணி, இதுதான் அந்த ரீசன், அதனால தான் நான் அந்த ஸ்டாஃபை உனக்கு கொடுக்கல, இப்போ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சான்னு கேட்குறான். அவ்வளோதான், சீக்கிரமே அடுத்த பார்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்றான். இதுவரைக்கும் பார்த்ததுல சியன் அந்த டிவைன் ரெலிக் கேவுக்குள்ள இருந்து கிடைச்ச டிவைன் ரெலிக்கை வெளியில கொண்டு வந்து அதை தரையில புதைச்சிட்டான். டென் ஜூச்சியனும் டென் பேக்யூனும் அதை எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த டிவைன் ரெலிக் அவன தூர தள்ளிடுச்சு. இப்போ டென் ஜூச்சியன் முட்டி போட்டு உட்கார்ந்துருக்கிற சீன்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. சியன் தன் கையை மேல தூக்கி டென் ஜூச்சியனை பார்த்து கேட்கறான், இந்த டிவைன் ரெலிக் யாருக்கு சொந்தம்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சா? அவனுக்கு முன்னாடி நின்னுட்டு சியன் சொல்றான், ஏற்கனவே நான் ஏன் நீங்க தான் நார்தன் ஐஸ் பேலஸ்க்கு ரூலரா இருக்கணும்னு சொன்னேன்னு உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டேட்டஸ் உனக்கு என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ அப்பவே புரிஞ்சிருக்கணும். அந்த பக்கம் முரிம் அலையன்ஸ் ஆட்கள்ல ஒருத்தரான மியாங் குவாங் மேல நின்னுட்டு சியனை பார்த்துட்டு, ஐயோ இம்பாசிபிள், இது எப்படி நடக்க முடியும்? முதல்ல அந்த டிராகன் டாட்டாய்ஸோட கோர் இப்போ இந்த டிவைன் ரெலிக் அதுவும் இவன் கைக்கே போயிருச்சான்னு ஆச்சரியப்படுறான். ஹான் ரொம்ப கவலையா சியனை பார்த்துட்டு சொல்றான், நம்ம பிளட் லைன் இல்லாத ஒருத்தர் இந்த டிவைன் ரெலிக்கை என்னோடதுன்னு சொல்ல முடியும்னு நினைக்கவே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே டெமானிக் கல்ட்டோட லீடர் நாம இதுல ஃபெயில் ஆகிருவோம்னு தெரிஞ்சுதான் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரோ, இல்லனா பேலஸ்ல இருக்கிற மத்த எல்லாரையும் தன் பக்கம் இழுக்க நம்மள ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சாரோன்னு யோசிக்கிறான். இதுக்கு நடுவுல சியன் முன்னாடி வந்து டென் ஜூச்சியனை பார்த்து, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், உன்னால தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் ஜஸ்டிஃபிகேஷனே என்னால கொடுக்க முடியும்னு சொல்றான். டென் ஜூச்சியன் உடனே சத்தம் போட்டு என்னை கில் பண்ணிருன்னு கத்துறான். அவன் 2 காலையும் கிராஸ் பண்ணி உட்காந்துட்டு, உன்ன மாதிரி ஒருத்தருக்கு நான் இந்த டைட்டில ஒருபோதும் தரமாட்டேன், இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்றான். டென் ஜூச்சியனோட ஆட்களும், நீங்க பேலஸ் மாஸ்டரை கில் பண்ணா எங்களையும் அவரோட சேர்த்து கில் பண்ணிருங்க, நாங்களும் அவரோட போகணும்னு சொல்றாங்க. சியன் கையில அந்த ஸ்டாஃபை பிடிச்சிட்டு, நீங்க என்ன அக்னாலேஜ் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கறான். சியன் சிரிச்சிட்டே டென் ஜூச்சியன் கிட்ட, நான் இதை உனக்கு நேரடியா காமிச்சா நீ இதை நம்புவியான்னு கேட்கறான். இதை சொல்லிட்டு சியன் தன் ஸ்டாஃபை மேல தூக்க அதுல இருந்து ஒரு ஷாக் வேவ் எல்லார்கிட்டையும் போகுது. டென் பேக்யூனும் டென் ஜூச்சியனும் அந்த இடத்துல நிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் சீன் சேஞ்ச் ஆகி 2 வீக்ஸ் கழிச்சு நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹான் ஒரு இடத்துல நின்னுட்டு, இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு சொல்றான். ஹானுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தன், இன்னமும் சின்ன சின்ன குழிகள் நிறைய இருக்கு, வாட்டரை சுத்தமா கிளியர் பண்ணிட்டோம், அதனால மெட்டீரியலை எடுக்கிறதுல பெரிய ப்ராப்ளம் இருக்காது, இது எல்லாமே நம்ம ஹெவன்லி கல்ட் லீடரால தான் பாசிபிள் ஆச்சுன்னு சொல்றான். சியன் முன்னாடி ஒரு பெரிய ஐஸ் மவுண்டனை உருவாக்குனதை ஹான் பார்த்துட்டு, அவர் ஒரு தயக்கமும் இல்லாம ஒரே ஷாட்ல இவ்ளோ பெரிய குழியை மூடிட்டாருன்னு சொல்றான். அந்த ஆள், நான் இதை எவ்வளோ பார்க்கறேனோ அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகிறேன், நான் எவ்வளவுதான் ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஐஸ் ஆர்ட்ல ட்ரைனிங் பண்ணாலும் என்னால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு எனக்கு தோணல. மாஸ்டரை தவிர ஐஸ் பேலஸ்ல பிறக்காத யாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றான். இதுக்கு கவுன்சில் எல்டர் சொல்றாரு, அவர் ஒரு நார்மல் ஆள் இல்ல, இருந்தாலும் அவர் வந்ததுனால பேலஸ் வேலைகள் ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சது, அது ஒரு ரிலீஃப் தான். ஹான் இதை கேட்டுட்டு, நீங்க சொல்றது கரெக்ட், அவரோட இன்டென்ட் எல்லாருக்கும் தெரிய வரதுக்கு முன்னாடி நானும் அவரை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சியன் அந்த டிவைன் ரெலிக்கை யூஸ் பண்ணும்போது நடந்த சீனை காமிக்கிறாங்க. ஹான் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி இது சுத்தமா இம்பாசிபிள்னு சொல்றான். சியன் ஒரு பெரிய பியூரான ஐஸ் மவுண்டனை உருவாக்கிட்டான். இதை பார்த்த எல்லாரும் ஒரே ஷாட்ல எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சேன்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் முட்டி போட்டு உட்கார்ந்து, நீங்க தான் இந்த ரெலிக்கோட ரியல் மாஸ்டர், ட்ரூ மாஸ்டர் ஆஃப் த டிவைன் ரெலிக்னு சொல்லிட்டு சியன் முன்னாடி தலையை குனிஞ்சு வணங்குறாங்க. சியன் அந்த டிவைன் ரெலிக்கை கையில பிடிச்சிருக்கான். ஹான் தொடர்ந்து சொல்றான், முதல்ல நான் நினைச்சேன் டெமானிக் கல்ட் லீடர் இங்கிருந்து எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ண ட்ரை பண்றாருன்னு. டென் ஜூச்சியன் என் அங்கிள் கிட்ட தோத்து போனதை விட இது ரொம்ப வேர்ஸான சிச்சுவேஷன் நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அடுத்த சீன்ல சியன் சத்தம் போட்டு, நான் யங் பேலஸ் லார்ட என்னோட டிசைபிளா ஏத்துக்கிட்டு அவனுக்கு ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஐஸ் ஆர்ட்டை டீச் பண்ணுவேன், அதுக்கு பதிலா நான் கிராண்ட் பேலஸ் லார்ட் போஸ்ட்ல இருந்து விலகிக்கிறேன், இந்த பேலஸோட சீட்டை நான் என் டிசைபிளான டென் பேக் ஹானுக்காக விடுறேன்னு சொல்றான். ஹான் சொல்றான், அவரோட பிளான் ஆரம்பத்துல இருந்தே இதுதான் போல, இப்போ நான் அவரோட டிசைபிள் ஆனதுனால கல்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டேன், இருந்தாலும் பேலஸ் அட்டானமிக்கு முழு கேரண்டி இருக்கு, அதனால இதுல எந்த லாஸும் இல்ல. அப்போ கவுன்சில் எல்டர் ஹான் கிட்ட, பேலஸ் லார்ட் இன்னைக்கு எதுவும் கிளாஸ் இல்லையான்னு கேட்கிறாரு. ஹான் சொல்றான், இன்னைக்கு மாஸ்டர் அந்த ஆளை இன்டரகேட் பண்ண போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். கவுன்சில் எல்டர் சொல்றாரு, அந்த கிராண்ட் பேலஸ் லார்ட் கிட்ட பேசுறதுக்கு பதிலா அவனை ஹேங் பண்ணி கொன்னுட்டா என்ன?
இன்னொருத்தன் சில எல்டர்ஸும் அவனோட பார்ட்னர்ஸும் இதுல இன்டர்ஃபியர் பண்ணலாம், ஆனா ஃபியூச்சர்ல வர்ற ப்ராப்ளமை இப்பவே முடிச்சிட்டா நல்லா இருக்குமே. ஹான் சொல்றான், அவனை ஹேங் பண்ணி கொன்னுட்டா அவனுக்கும் அவனோட எல்டர்ஸ்க்கும் இருக்கிற எஃபெக்டிவ்னஸ் இன்னும் அதிகமாயிடும். இருந்தாலும் எனக்கு இதுல ஷூரா தெரியல, அவனை உயிரோட பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம சில பேக்லாஷை ஃபேஸ் பண்ணிட்டு அப்புறம் அவனை கில் பண்ணிடலாம். இன்னைக்கு இங்க என்ன நடந்தாலும் இன்னைக்கே எல்லா திங்ஸும் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இந்த இடம் நார்தர்ன் ஐஸ் பேலஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கேம்ப்ல இருக்கிற டெம்பரரி டிடென்ஷன். அங்க நார்தர்ன் ஐஸ் பேலஸோட லீடர், அதாவது டென் ஜூச்சியன், அந்த ஐஸை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தான் கையில வூண்ட் ஆகுது, ஐஸ் உடையல. அவன் சொல்றான், நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இது மெல்ட்டும் ஆகல, என்னால இதை உடைக்கவும் முடியல. இது ஃபோர்ஸ்ட் அயனை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஐஸ் ஆர்ட்ல சந்தேகமே இல்ல. ஐஸ் சோல் ஆர்ட்டால இந்த மாதிரி திக்கான ஐஸ் வாலை உருவாக்க முடியாது. அவன் அதிர்ஷ்டத்துல இந்த மார்ஷியல் ஆர்ட்டை அடைஞ்சாலும் இதை மாஸ்டர் பண்றது இம்பாசிபிள். ஆனா இவ்ளோ கம்மி டைம்ல அவன் ப்ரொஃபவுண்ட் கோல்ட் ஐஸ் ஆர்ட்டோட 5th மாஸ்டர் லெவலுக்கு வந்துட்டானா? இது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு அவன் சொல்ல வரானா? டென் ஜூச்சியன் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு, பை ஜியாங் சென்ட்ரல் பிளேன்ஸோட 5 கிரேட் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தர், அவர் என் சீனியர், ஆனா அவரால கூட இப்படி செய்ய முடியாது. நான் இந்த இடத்துல உட்காந்து என் டெத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சா ரொம்ப கோவமா இருக்கு. நான் அவன்கிட்ட நேருக்கு நேர் சண்டை போட்டு செத்திருந்தா கூட எனக்கு இவ்ளோ ரெக்ரெட் இருந்திருக்காதுன்னு சொல்றான். அப்போ அவனுக்கு முன்னாடி யாரோ இருக்கிற சத்தம் கேக்குது. அவன் முன்னாடி பார்த்ததும் ஷாக் ஆயிடுறான். ஷியன் தான் அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். டென் ஜூச்சியன் ஷியனை பார்த்துட்டு, என்னோட இன்னர் எனர்ஜி சீல் செய்யப்பட்டிருந்தாலும் இவனை பார்க்கும்போது சன்னை பக்கத்துல கொண்டு வந்தது மாதிரி இருக்கு. இவன் வந்தாலே எனக்கு சஃபகேட் ஆகுது. நான் முன்னாடி பார்த்ததை விட இப்போ 2-3 நாள்ல இவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். இவன் உண்மையிலே கோரோட முழு எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ணியிருப்பானான்னு யோசிக்கிறான். அடுத்த மொமெண்ட் ஷியன் தான் கையை அசைக்க டென் ஜூச்சியனோட இன்னர் எனர்ஜி சீல் ஓப்பன் ஆகுது. ஷியன் அவன்கிட்ட சொல்றான், உங்க 6th எல்டர் காப்ஸ் ஆஃப் யுவர் ஃப்ளவரிங்கை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவன் டெட். அவனோட டெத் ரீசன் என்னன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி டிராகன் டாட்டாய்ஸோட மிஸ்ஸிங் ஹெட் பத்தின டவுட் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஆனா டென் ஜூச்சியன் அமைதியா இருக்கான், எதுவும் பேசல. ஷியன் திப்தோக்கு, நான் உன்னோட அக்யூபங்க்சரை ரிலீஸ் பண்ணிட்டேன், நீ பேசணும்னு தான், ஏன் நீ பேச மாட்டேங்கிறேன்னு கேட்குறான். டென் ஜூச்சியன் சொல்றான், நான் முன்னாடியே சொன்னேன்ல, டிராகன் டாட்டாய்ஸை ஸ்மகிள் பண்ண ட்ரை பண்ணவங்க தான் அவங்களா இருப்பாங்கன்னு. இதை கேட்டதும் ஷியன் சொல்றான், இல்ல அப்படி இல்ல, இது மார்ஷியல் ஆர்ட்ஸ் அலையன்ஸும் இல்ல. டென் ஜூச்சியன் ஷாக் ஆகி, நீ என்ன சொல்ல வர, மார்ஷியல் அலையன்ஸ்குள்ள ஆட்கள் காணாம போனது பத்தி நீ கேட்கலையான்னு கேட்குறான். ஷியன் சொல்றான், 2 நாளுக்கு முன்னாடி இங்கிருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல சவுத் ஈஸ்ட்ல இருக்கிற டென்லி பக்கம் ஷேடோ செக்ட் ஆட்களோட குரூப் ஒன்று ஓநாய்களால கில்லாகி சாப்பிடப்பட்டிருக்கு. காட்டு மிருகங்கள் அவனோட ஹாஃப் ஹெட்டை சாப்பிட்டுடுச்சு. அவங்களோட பாடிஸ் மேல எக்ஸ்ட்ரீம் பிளேட் ஆர்ட்டோட மார்க்ஸ் இருந்துச்சு. டென் ஜூச்சியன் ஷாக் ஆகி, அப்போ அந்த ஆட்கள் தான் அதை ஸ்டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றியான்னு கேட்குறான். அடுத்தது சீன் சேஞ்ச் ஆகி ரொட்டீலா பேலஸோட சீன் காமிக்கிறாங்க. அது ஹாசின்ல இருக்கிற ரெட் மவுண்டன் மேல இருக்கு. அதை 2nd மவுண்ட் போட்டாலாவோட போதிசத்துவான்னு சொல்லுவாங்க. நார்மலா அங்க மந்த்ரா சத்தம் கேட்கும். அங்க நடுவுல எரிஞ்சிட்டு இருக்கிற ஃபயருக்குள்ள 1000க்கும் அதிகமான மங்ஸோட பாடிஸ் எரிக்கப்பட்டிருக்கு. பேண்டேஜ் சுத்தப்பட்ட ஒருத்தன் முன்னாடி பார்த்துட்டு, இது எவ்வளோ அமேசிங்கா இருக்குன்னு சொல்றான். அப்போ அந்த ஃபயருக்குள்ள இருந்து ஒரு திங் வெளியே வந்து அவனோட காலில் வந்து விழுது. அவன் அதை எடுத்துட்டு மங்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க கிட்ட சரீரா பீட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்றான். அதாவது இங்க மங்ஸ் கழுத்துல போடுற மாலா பத்தி பேசப்படுது. அவனுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒருத்தன் சொல்றான், இது தலாய்லாமாவால தான், அவங்கள நம்ம லீடர் பிடிச்சாரு. அப்போ நம்ம லீடருக்கு 10 பேருக்கு சமமான ரெலிக் அந்த இடத்துல இருந்து கிடைச்சது. அந்த பேண்டேஜ் சுட்டப்பட்ட ஆள் இது அவரோட ஸ்பிரிச்சுவல் விர்ச்சு என்ன மாதிரி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுது. தலாய்லாமா அவரோட 3 டெக்னிக்ஸை கூட ஃபேஸ் பண்ண முடியல. நம்ம லீடர் தலாய்லாமாவோட லீடர் ரூம்குள்ள என்டர் ஆகி 3 டேஸ் ஆச்சு. அதை முழுசா அப்சார்ப் பண்ண அவருக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கைல ஒரு பேர்டு தெரியுது. அடுத்த மொமெண்ட்ல அந்த பேர்டு நேரா அந்த பேண்டேஜ் சுத்தப்பட்ட ஆள் பக்கத்துல வந்துருது. அதோட கால்ல ஒரு லெட்டர் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஆள் உடனே அந்த லெட்டரை வெளியே எடுக்கிறான். லெட்டரை படிச்சதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அவனுக்கு பின்னாடி இருந்த ஆள் அந்த லெட்டர் எதை பத்தின்னு கேட்கறான். அந்த பேண்டேஜ் சுத்தப்பட்ட ஆளுக்கு வேர்த்து கொட்டுது. அடுத்த மொமெண்ட்ல அவன் கத்திட்டு ஸ்லாட்டர் யூனிட்டும் டீமனாயன் யூனிட்டும் முழுசா டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னு சொல்றான். இதோட இன்னைக்கான பார்ட் முடியுது. சீக்கிரமா நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன்.